ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் இப்படி ஒரு கொரியன் ட்ராமாவை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்கு நான் 100% ஷோர் கொடுக்குறேன். அப்படி என்ன பெரிய ட்ராமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போனால் உங்களுக்கே புரியும். பக்காவான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, பட் அதையவே இவ்வளோ சீரியஸாக கொண்டு போக முடியுமாங்கிற அளவுக்கு நம்மளை கேள்வி கேட்க வச்சுருப்பான். சொதப்பலை நம்ம இந்த ட்ராமாவில் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ட்ராமா. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடை தான் காட்டுறாங்க. வீடை பார்த்தாலே தெரியுது பாலடைஞ்ச கிடக்கு அப்படின்ட்டு. அந்த பங்களாக்குள்ளேருந்து பக்குன்னு எந்திரிக்கிறாள். இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவ நடக்கிறதுலே தெரியுது நம்ம ஆளை பார்த்தாலே இவ வெளியே போய் பல நாள் ஆச்சு அப்படின்ட்டு. அப்படியே ஜன்னலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அட்டை எல்லாருக்குள்ள அதை வச்சு தான் ஒட்டி வச்சிருக்கா. பார்த்தா எல்லா தலையிலிருந்து கோடை இவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே ஒரு பொண்ணு தலையில் ஒரு கோடு, இன்னொருத்தவங்க தலையில் பல கோடுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நின்று பல விளக்கிட்டு இருக்கா. பட் அவள் தலையில் கூட பார்த்தீங்கன்னா பல கோடு தெரிஞ்சிட்டு இருக்கு. இவ அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு யதார்த்தமாக இவகிட்ட டாட்டா காமிச்சிரா. பார்த்த உடனே இவ ஏதோ புள்ள பிடிச்சி விளாட்டு டக்குன்னு கதவு சாத்திட்டு வந்துடுறா. டிவியில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் தலையிலேருந்து இவளுக்கு சிவப்பு கோடாக தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி என்ன சிவப்பு கோடு அப்படின்னு நம்ம யோசிச்சாதான் தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கு. என்னன்னா இந்த சிவப்பு கோடு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கிறது தான். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கோடு இருந்தால் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப், 4-5 கோடு இருந்தால் 5-6 ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்தவ அப்படியே வரைஞ்சு வச்சிருப்பா. ஒரு நாள் அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ வித்தியாசமா இருக்குங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. பார்த்தாதான் தெரியுது அவங்க அப்பாக்கே ஒரு 3-4 கோடு இருந்திருக்கும். அவங்க அம்மா கோவத்தில் கத்தி எடுத்தே குத்திருப்பாங்க பாருங்க. குத்திட்டு இந்த சின்ன பிள்ளைய பார்த்து தேங்க்யூன்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு சும்மா இருந்தவங்களே இவளே கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. இவ மட்டும் சொல்லாமல் இருந்தா அவங்க அப்பாக்கு இப்பெல்லாம் நடந்திருக்காதுல. அதுலேருந்து இவ என்ன பார்த்தாலும் சரி கம்மனு வாயை மூடிட்டு இருந்திருப்பா. சில சமயம் இதெல்லாம் பவரே வேண்டான்ட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா. இன்னொன்று கையெடுக்கிறது, ஃபேனில் தூக்க மாட்டுறதுன்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணியிருப்பா. பட் ஒரு டைம் கூட இவனால் சூசைட் நிம்மதியாகவே பண்ண முடியாது. ஏன்னா கையெடுத்தா கூட ரத்தம் உள்ள செய்திருக்காது, டக்குன்ட்டு உள்ள எடுத்துரும். இன்னொரு பக்கம் சூசைட் பண்ணால் கூட ஃபேனே கீழே இருந்து விழுந்துரும். நம்ம ஹீரோயின் எப்படி பார்த்தாலும் சாகவே முடியாது. இதே இதோட வாழாவும் அப்படின்ட்டு. எதனால இந்த மாதிரிலாம் தெரியுதுன்னு பல ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி யாருக்காச்சும் முன்னாடி தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு. பட் ரிசர்ச்சாகவே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் பதில் கிடைச்சபடி இல்லை. திடீர்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. யாரானு பார்த்தா அந்த பல விளக்கிட்டு இருந்தால பக்கத்து வீட்டு பொண்ணு அவதான். இந்த மாதிரி அவள் இப்போதான் புதுசாக குடி வந்திருக்காளாமா. அதனால சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு போகலாம், எனக்கு ரைஸ் கேக் இல்லை, அதனால தான் ஃப்ரூட் கொண்டு வந்தேன்ட்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ கொலை பண்ண விளையாட்டு உள்ளே இருக்கா. அந்த புள்ள ஒரு 10 நிமிஷம் நின்றுப்பா. இவ என்னதான் இருந்தாலும் பேசவே இல்லை, கதவே திறக்கலாங்காட்டி சரி நான் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, அழுகிட போதுன்னு போயிடுறேன். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அதை எடுக்கிறா. எடுத்துகிட்டு வந்து பார்க்குறா ஃப்ரூட்ஸு. பார்த்த உடனே நம்மால் பல நாள் பட்னி கிடந்த விளையாட்டை உட்காந்து குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடறா. இப்படிப்பட்ட விசித்திர நோய் கொண்டு தான் நம்ம ஹீரோயின் ஒரு இன்ட்ரோ கொடுக்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா. அப்படியே நம்ம ஒரு கார் பார்த்தோமே, அந்த காரில் போனவர் வேறு யாருமே இல்லை, பல கோடு இருந்திருக்குமே, அது நம்ம ஹீரோ தான். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம ஹால் எப்படி ரிலேஷன்ஷிப்பில் புலி அப்படின்ட்டு. சும்மா எல்லாமே நம்ம ஹீரோ எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிற டைப்பெல்லாம் இல்லை. போன உடனே சரி இந்த மாதிரி ஒரு சாரி அப்படின்னு கொல்லிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மறுபடியும் என்னோட கார் அடிச்சிட்டியா, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது, சீக்கிரமாக வரணும்னு பார்த்தா கூட என்னோட அண்ணன் பொண்ணு தான் லேட் பண்ணி விட்டுறா, அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வரக்கே லேட் ஆகிடுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பேசாமல் அப்படி இருந்தால் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இந்த காலத்து பசங்களாம் என்ன பேச்சையாக கேட்க போகிறாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. கல்யாணம்னே சரி நம்ம ஹீரோக்கும் சரி அவர் ஃப்ரெண்டுக்கும் சரி சிரிப்பு தான் வருது. ஏண்டான்னு பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ அத்தனை ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அவருக்கு எல்லாமே 1 நைட் ஸ்டாண்டு தான், இந்த டீப் ரிலேஷன்ஷிப்புக்குலாம் செட் ஆகாது. அங்கே கூட இருக்கிற பொண்ணே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அடுத்த வர கல்யாணம் நீ வந்துரு அப்படின்னு கூப்பிட்டுருக்க. ஹீரோ நான் ஏன் வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீ என்னோட கொலிக், அதனால தான் கூப்பிடுற அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்க்கலான்னு சொல்ல அந்த புள்ள பார்த்தீங்கன்னா கடுப்பில் நோட்டெல்லாம் தள்ளி விட்டு போயிடுது ஹீரோ வேலைக்கு. இங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி. இவ பேர் நம்ம ஹனான்னு வச்சுக்கலாம். அவள் போன உடனே சரி அங்கே ஒரு சின்ன பொண்ணை போட்டு எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காளுங்க, மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி. இவளை போய் ஜாயின் பண்ணிக்கிறா. என்ன காசு கொடுக்க முடியாதா, காசு கொடுக்க முடியாதுன்ட்டு எல்லாருமே புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த புள்ளி பண்ணிட்டு இருக்கால இந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரோட அண்ணன் பொண்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. பாவம் இவளை பார்த்தீங்கன்னா இந்த ஹனா போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கா. விட்டு அந்த பொண்ணு செத்தே போயிடுவா போல. என்ன ஸ்கூலுக்கும் வர்றதில்ல, பணமும் கொடுக்கறதில்ல, நான் சொன்னேன்ல என்கிட்டலாம் வச்சுக்காத அப்படின்ட்டு சும்மா மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. தரன் மூடியை பிடிச்சி இழுத்துட்டு போவா பாருங்க. யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. இன்னொரு டைம் இந்த புலி பண்ணுற விஷயத்தை யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா அவ்வளவுதான், உன்னை அப்படியே தள்ளி விட்டுருவேன் புரியுதா அப்படின்ட்டு இவன் நல்லா பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா ஏதோ ஒரு டெத் சீன் மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. நம்ம ஹீரோ தான் டிடெக்டிவ் ஆச்சே, அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு தனியாக தான் இருக்கா, 21 வயசு ஆயிடுச்சு. ஃபேமிலின்னு சொன்னால் அப்பா தம்பி எல்லாம் தூரத்தில் ஊரில் தான் இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டை பார்த்தா வீட்டில் பணம் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த பொண்ணை போய் செக் பண்ணால் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயம்ல எதுவுமே இல்லை, சும்மா கொளுத்திருப்பாங்கல்ல அது மட்டும் கழுத்தை நடிச்ச மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவள் ரூமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காஃபி ஷாப்போட இது மாதிரி இருக்குது. அது ரொம்பவே சீக்ரெட்டான இடமாமா, அந்த ஊரில் லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் இங்கே ஒரே க்ளூவை போல அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. வந்தவன் பார்த்தீங்கன்னா
யாரோ ஒருத்தன் நைட்டு ஹெல்மெட் போட்டு வந்திருக்கான், ஒரு டெலிவரி பாய், அவன் மட்டும்தான் லாஸ்ட்டு இந்த பொண்ணை பார்த்துருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பணமும் எடுக்கல, இந்த பொண்ணே எதுவுமே பண்ணலை. அப்போ வந்தவனோட மோட்டோ என்னவா இருக்கும், வேற ஏதோ தான் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு அந்த டெலிவரி பிளேசஸ் இருக்குல்ல அதை பற்றி ஹீரோ கேட்குறாரு. அப்புறம் தான் சொல்கிறான், அந்த பொண்ணுக்கு டெலிவரி போட்டே பழக்கம் இல்லை, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு அந்த பொண்ணு லாஸ்ட்டாக டெலிவரி போட்டு, வேற எவனோ தான் வந்திருக்கான், கண்டுபிடிக்கணும்ட்டு பாய் ஃப்ரெண்டில் இருந்தால் கண்டுபிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு இதே மாதிரி தான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் வேலை. அதே மாதிரியே இவளும் உட்காந்து சாப்பிட்ருக்கா. உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நடுராத்திலேயே கண்ணாடி போட்டு சுற்றுறவதான் நம்ம ஹீரோயின். இவளுக்கு கொஞ்சம் பயம் மாதிரி அந்த கோடை மறுபடியும் பார்த்துருவாளோன்ட்டு. அப்போ தான் இந்த மாதிரி பொண்ணு செத்தால அவளை பற்றின நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே எவனோ ஒருத்தர் அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு டெலிவரி பாய் உள்ளே போகிறான். போனவன் உள்ளே போகாமல் நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த உடனே டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளவோ பேர் பல கோடோட சுற்றிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு கோடோட மட்டும் இருக்கிறவனை இது வரைக்கும் அவள் பார்த்ததே இல்லை. அதே மாதிரியே பக்கத்தில் ஸ்கூட்டி வேற சவுண்டு கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுச்சு, என்னடா அப்படின்ட்டு. டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குற அந்த அட்டையை பார்த்தா அதே டெலிவரி பாய். போச்சு, அடுத்த சம்பவம் இங்கே தான் பண்ண போகிறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிடுது. ஏன்னா டிவியில் இவனை பற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்க்குற, ஃபோனில் சார்ஜர் இல்லை. குடுகுடுன்னு போய் சார்ஜ் போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேறு எதனா நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து சாப்பாடு வச்சுட்டு போச்சுல, அதோட பொண்ணோட ரூம்குள்ளே போயிருக்கான். இவளுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. டக்குன்னு சார்ஜர் வந்தோடனே சரி கால் பண்ணிடுறா போலீஸ்க்கு. அவள் பயந்துக்கிட்டே கூப்பிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டே இருக்கான். போன உடனே அந்த பொண்ணோட கழுத்தில் கை வச்சுட்டான். இவன் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது தான் அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த உடனே தான் நிம்மதியாகவே இருக்குது. இதான் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு செத்துருவான்னு நினச்சிட்டு இருப்பா. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணானே, இல்லை நான் மாற்றி கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. 2 பேருக்கு அப்படியே ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சரி இதுக்கு மேலே நம்ம ஏன் பார்த்துட்டுன்னு வந்துடுறா. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோயினுக்கு அந்த சிவப்பு கொடு தான் இவளோட வாழ்க்கையவே இப்படி மாற்றிருக்கு. அதுலேருந்து எப்படியாச்சும் வெடி பண்ணணும்னு பல முயற்சி பண்ணியிருப்பா, எதுவுமே பண்ணலை. இப்போ இவளுக்கு அது ஒரே சாபம் தான். ஃபுல்லாக சிவப்பு கொடை தெரியிற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்க. இன்னொரு பக்கம் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அந்த புள்ளி பொண்ணு ஹனா இருக்கல, அவள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடி வாங்கியிருப்பாள் சிஓ, அவள் லீவ் போட்டிருக்கா. இன்னைக்கு லீவ் போட்டுட்டா போல, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்ட்டு அந்த சிஓட லாக்கரை உடைச்சிட்டு இருக்கா. உடச்சு பார்த்தா அவளோட இதில் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு அந்த லெட்டரை எடுத்துட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா யார் மேலேயோ க்ரஷ் இருக்கும் போல அதை பற்றி எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே சரி மனுஷன் டயர்டாக வந்த உடனே சிஓ பார்த்தீங்கன்னா முதல் வேலையா காசு வேணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ கேட்ட உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சித்தப்பா என்ன ஏதுன்னு கூட கேட்கல, காசு தானே வேணுங்கிற மாதிரி ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு கேட்குறாங்க. எனக்கு காசை மட்டும் கொடுங்க, எச்சு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்தா அவ்வளோதானுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துட்றாங்க. பட் கொடுக்கும்போது தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கையை பார்க்குறாரு, மூஞ்சி பார்க்குறாரு. மூஞ்சி எல்லாமே ஒரே காயமாக இருக்குது. இருந்த உடனே நம்ம ஹீரோக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னாச்சு சொல்லு அப்படின்ட்டு இருக்க. அசனா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டா. என்னாச்சு சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மூஞ்சி கையின்ட்டு பார்க்குறாரு. அவ்வளோ அடி வாங்கியிருக்கா. இப்போ நீ சொல்லலைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது, சொன்னாதான் எனக்கு எதுனா தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பணம் கொடுக்கறத மட்டும் பாருங்க, இனிமேட்ட பணம் இல்லைன்னா பேசாதீங்கிற மாதிரி இவ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாரு. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க. அப்போதான் யதார்த்தமாக அந்த வீட்டை பார்க்குறாரு. ஒரு வீடில் ஃபுல்லாமே எல்லாம் கவர் போட்டு கவர்ட்டி வச்சிருக்காங்க. இவருக்கு ஏதோ வினோதமாக பட்டுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு கால் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு டெலிவரி மேன் ஹெல்மெட் மேனை பார்த்தேன்னு சொல்லி கால் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரை பற்றி கேட்குறான்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை பற்றி தான். அது இந்த அட்ரஸில் வந்திருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த யூனிட் இந்த கால்லேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம ஹீரோயின்ட்டே போய் பேசலாம், யாரை பார்த்தாங்கிற மாதிரி போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அவ்வளோ கோடு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கதவை கூட ஓப்பன் பண்ணல, பயந்துட்டா. இந்த மாதிரி நான் போலீஸ் லைனில் நின்றுட்டுருக்கேன், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு வந்திருக்கேன், இது ஏதோ டெலிவரி பாயை பார்க்கணும்னு சொன்னீங்களாமான்னு கதவை தட்டிட்டு இருக்க. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். வந்த உடனே அவள் எப்போவுமே ஓப்பன் பண்ண மாட்டா, கதவை பூட்டி ஏதாவது வச்சிருப்பா. நீங்கள் இருக்காதீங்க, அவங்ககிட்ட எப்படி ரிப்ளை பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோ ஒரு 5 நிமிஷம் நிற்கிறாரு. நின்ன உடனே வெளியே நின்னே பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எதனா சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்கள், இல்லைனா வேறு எதனா எனக்கு ஹெல்ப் பண்ணுக்கும், குற்றவாளியை பிடிக்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்ருக்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நேற்று ஒருத்தன் டெலிவரி பாயை போட்டுட்டு வந்திருந்தான், அதனால நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவன் வேறு யாருமே இல்லை, அந்த பொண்ணோட லவர், அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி எந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்க கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்கா. தோ ஆப்போசிட்டில் இருக்காங்க 304க்கு புதுசாக குடி வந்திருக்காங்க, அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வேறு எதுனா டீட்டெயில்ஸ் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்க வரக்குள்ள நம்ம ஹீரோயின் மேலே அவருக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது, விசித்திரமாக இருக்கான்ட்டு டக்குன்னு கதவை சத்திக்கிறா. அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. நம்ம ஹீரோக்கு யாரா இவங்கிற மாதிரி விசித்திரமாக இருக்கான்ட்டு இருக்க. அடுத்த நாள் நைட்டும் காட்டுறாங்க. அதே மாதிரியே கில்லர் இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு ஸ்கூட்டியில் வரான். வந்தவன் ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே போகிறான். இங்கே யார் பில்டிங் கூட போகிறான்னா நம்ம ஹீரோயின் இருக்குல்ல அந்த பிளாக்குக்கு இவன் வர மாதிரி தான் காட்டுறாங்க. வந்துட்டு ஏதோ ஒன்று டங்குன்னு கதவு பெல் அடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் உள்ளே இருக்கா. யாரா அது இந்நேரத்தில் அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா வந்திருக்கிறது அந்த கில்லரு. இவளுக்கு ஒரு லைன் இருக்குல்ல அதை வச்சே கண்டுபிடிச்சிடுறா. தூக்கி வாரி போட்டுருது நம்ம ஆளுக்கு. வந்தவன் நம்ம ஹீரோயினோட பில்டிங்கே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த சியோங்கிற பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அப்படி மெசேஜ் வருது, பணம் மட்டும் கொண்டு வரலன்னா உனக்கு
அவ்வளோதான் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வர இவ கரெக்டாக பிக் பாக்கெட் அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டா போல. இவ பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கா. அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி அவங்க ஏதோ ஒரு சந்துக்குள்ள மாதிரி போகிறாங்க. இவ போன உடனே சரி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாவோட பாக்கெட் இருக்குல்ல அது ஹேண்ட்பேக்கில் கை வச்சிடறா. வச்ச உடனே அந்த இடத்துக்கு ஆளுகளாக வேற கட்டிட்டு தலுங்கன்னு வந்துக்கிட்டு இருக்கா. இவ அப்படியே போயிடுறா. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்க்குறா அந்த ஸ்கூலில் இருப்பானுங்களா பசங்க அவனுங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு கிட்ட மாட்டினாலும் பிரச்சனை தான், இதையே வச்சு ஓட்டுவாங்கன்ட்டு அவள் பயந்துட்டு நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த அசிஸ்டண்ட்டும் சாப்பிட்டு இருக்கும்போது தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு செத்துருப்பால அவள் ஒரு டீச்சரை டேட் பண்ணியிருப்பான். இதில் டவுட்டாக இருக்க விஷயம் வேண்டினா அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால செத்து போனவ அவளோட வீட்டு பக்கத்துலேயே தான் குடியிருந்திருக்கான். பத்தாததுக்கு அந்த பொண்ணு போகிற ஜிம்லேயே தான் இவனும் போயிட்டு இருந்திருக்கான். அவன் ஃபோட்டோ வேற காட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருப்பான்ல அவன் தான் அவன். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான். இன்னும் எல்லா பொண்ணுங்களை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கான். டவுட் வந்து சரி வா நேர்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் கிளம்புறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஏதோ மெசேஜ் வந்துடுது. வந்த உடனே இந்த மாதிரி எமர்ஜென்சியாக நீங்கள் வரணுன்ட்டு சொல்லிட்டு இருக்க. நீ இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு ஹீரோ அசிஸ்டண்ட்டை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலே எடுக்கல. இவர் வேகமாக போயிட்டு இருக்காரு. அப்படி எங்கே போறாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு போல. அங்கே நர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் அப்பாவை காணோம் நான் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ எங்கேயுமே யோசிக்காம கரெக்டாக அந்த மொட்டை மாடி இருக்குல்ல அங்கே தான் போறாரு. பார்த்தா தான் தெரியுது அவங்க அப்பா கிட்டத்தட்ட சூசைட் பண்ணுற ஸ்டேஜில் ஏறி நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே கொலை நடுங்கிடுச்சு. கண்ணில் அப்படியே கண்ணீர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே எல்லாரும் பின்னாடி வந்திருப்பாங்களா ஹீரோ பின்னாடி. அப்படியே அவங்க அப்பாவை பத்திரமா இறக்கிடுறாங்க. இறக்குனதப்போ தான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா அவனும் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டான். போன உடனே சரி இந்த கில்லரை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். வந்த உடனே நம்ம ஹீரோயினோட மேல் வீடு தான் அவன் வீடு. அதனால அதை தாண்டி தான் போகணும். அவனும் தாண்டி மேலே போய் பார்த்துட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்க. எவ்வளோ அடித்தாலும் சரி ரூமே ஓப்பன் ஆகலை. சரி சும்மா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தா கதவு அன்லாக்ல தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக உள்ளே போகிறான். வீடு யாருமே இல்லை ஒருத்தர் தான் இருக்கிறான் போல. அப்படியே சுற்றி வடிச்ச மாதிரி இருக்குது. சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு லைட்டெல்லாம் போடாமல் மெதுவாக உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா ஏதோ ஒரு ரவுண்டு வித்தியாசமாக இருக்குது ரூமு. என்னடா இதுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாமே ரெட் கலரில் ஏதோ ஸ்கெட்சை வச்சு ஃபுல்லாக தீட்டி வச்சிருக்கான். இவருக்கு போன உடனே பயமாயிடுது. ஜன்னலெல்லாம் தீட்டி வச்சுருக்க. கரெக்டாக ஹீரோக்கு கால் பண்ணி இங்கே ஏதோ சரியில்லை சீக்கிரமா வா எவ்வளோ வருவேன் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக பின்னாடி தான் அவன் இருக்கான் போல ஹை ஸ்கூல் டீச்சரு. இவனை ஒரு அடி அடிக்க அவன் உள்ளே விழுந்துறான் அசிஸ்டண்ட்டு. விட்டு அவனை அடிச்சே கொண்டுறான் போல. அவ்வளோ பெரிய தாக்கிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் அடிக்கலான்ட்டு வரான். பட் அவனால் முடியல. கிட்டத்தட்ட அவனை தூக்கி போட்டு அசிஸ்டண்ட்டை கட்டியாக போட்டுறான். நம்ம ஹீரோ இங்கே ஹலோன்னு இருக்காரு. பட் ஒன்றுமே இல்லை. டக்குன்ட்டு போனோம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் பத்திரிக்கிட்டு இருக்க. ஸ்கூல் டீச்சர் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு இந்த டெலிவரி பாய் மாதிரி கெட்ட போட்டு கண்ணாடி போட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கான். இவன் தான் அப்போ கில்லர்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. மேலே இருந்து இவன் கீழே இறங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே இவளுக்கு பகீர்னா ஆயிடுது. டக்குன்ட்டு அந்த ஜன்னல் வழியாக போய் பார்க்குறா. அவன் ஆப்போசிட் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். இந்த டைம் இவளுக்கு பயமாயிடுது. மேலே வேற சவுண்டு கேட்டிருக்கு. இந்த பக்கம் வேற இவன் போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இவகிட்ட சார்ஜும் இல்லை சிக்னலும் இல்லை. இப்போ வேற வழியே இல்லை. இவ தான் காப்பாற்றியாகணுன்ட்டு கையில் கத்தி எடுத்துட்டா. நம்ம ஹீரோயின் நடக்கிற நடையிலேயே தெரியுது அவன் அதுக்குள்ள கில்லர் இன்னும் 10 பேர்த்த வீடு புந்து கொலை பண்ணிட்டு போயிடுவான் போல. இவன் அப்படியே மெதுவாக அடிமேல அடி எடுத்து வச்சு நடந்துட்டு இருக்க. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோயின் அப்போ எவ்வளோ வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பா அப்படின்ட்டு. ஒவ்வொரு படியாக பார்த்து இறங்குறா. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது இவளுக்கு இறங்கிருக்கே. அந்த வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு போயிட்டு இருக்கா. பட் ஊரில் இருக்கிறவங்களாம் இவ ஏதோ கொலை பண்ண மாதிரி இவ்வளோ வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனால நடக்க முடியலனாலும் எவ்வளவோ நடக்கிறா. பட் இவ அப்பார்ட்மெண்ட் விட்டு படி ஏறினோடனே நம்ம ஹீரோயினால முடியல. அவன் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் ஏறவே போயிட்டான். நம்ம ஹீரோயின் அந்த கத்தி வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்க. அப்படியே நடு ரோட்லேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஹீரோயினால எந்திரிக்கவே முடியல. இவன் ஹீரோயின் லைட்டாக கண்ணை முழிக்கிறா. முழிச்சு அவங்க அம்மா ஆப்போசிட்டில் வந்திருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கையை வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கையை கொடுக்கறதுக்கு நின்றுட்டு இருக்க அப்படின்ட்டு இவனால ஃபுல்லாக கொடுக்க முடியல. அதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எல்லாரும் கட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ரூம்க்கே போயிட்டான். போன உடனே அந்த பொண்ணு வந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்க. ஓப்பன் பண்ணாதான் தெரியுது அது வேற எவனோ போல. அவன் தான் மெயின் கில்லர். நேற்று வந்தது அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளோட டெலிவரி மேன் தான். ஆனால் இப்போ அவன் வந்திருக்கிறத பார்த்து அந்த பொண்ணே ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஆனால் அந்த கில்லர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் கண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு மேலே இருக்க ரெட் கோடு அப்படியே தெரியுது. அவன் அதை பார்த்து சிரிச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னையோட சாவு நம்ம 2 பேத்துக்கு இதான் முடிவுங்கிற மாதிரி அந்த பொண்ணோட கழுத்தை நினச்சிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் எப்படியோ முட்டி மோதி வந்துடுறா. வந்த உடனே என்ன கதவு திறந்துட்ட போல அப்படின்ட்டு அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயினை பற்றி தெரியும்ல. வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்ன இந்த பக்கம் அப்படின்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் நறுக்குவாங்களா அந்த கத்தியை கொண்டு வந்திருக்கா. இதை வச்சு தான் என்ன கொல்ல போறியான்ட்டு அவன் திருப்பி நம்ம ஹீரோயின் மேலேயே லைட்டாக ஏற்றிடுறான். இவனால சுத்தமாக முடியல. அப்படியே நம்ம ஹீரோயின் வைத்த பிடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவசரமாக வந்துக்கிட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் எதையோ ஒன்று கீழே போட்டிருப்பா. அந்த இதுக்கு அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. இங்கே கில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். அவள் தப்பிச்சு போகலான்னு பார்க்குறா. கரெக்டாக அவள் தள்ளி விடும்போது கண்ணாடி காணாமல் போயிடுது. இவன் பைத்தியம் பிடிச்சவனாட்டி கண்ணாடின்னு தேடிட்டு எப்படியோ எடுத்து போட்டுறான். போட்ட உடனே இனிமேல் தாண்டி இருக்கு உனக்குன்ட்டு அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ரூம் ஓப்பனில் இருக்கங்காட்டி பேச
பேசலான்னு வந்திருப்பாரு. பட் ரூமே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக பக்கத்துல இருந்து சவுண்டு வேற கேட்டுக்கிட்டு இருக்கா. இவர் ஆப்போசிட்டில் போய் பார்க்குறாரு ஜன்னல் வழியா. பார்த்தா தான் தெரியுது அங்கே நடந்துட்டு இருக்க கொடுமையெல்லாம். உடனே அவன் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை கொள்ளலான்னு போயிட்டு இருக்க. இவர் இருக்கிற எல்லா பேப்பரையும் கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ஹீரோயினா இப்போ மெதுவாக எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்து கரெக்டாக பாயிண்ட் வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினா போய் மெதுவாக போய் பக்கத்தில் கத்தி எடுத்து ஒரே காலில் சதக்குன்னு ஏற்றிடுறா. ஏற்றின உடனே சரி அவன் வழியில் துடிச்சிருக்கான். இப்போ திருப்பி நம்ம ஹீரோயினை கொள்ளலான்னு வர கரெக்டாக ஹீரோ ஷூட் பண்ணிடு அப்படின்னு கரெக்டாக போயிடுது. எப்படியோ நம்ம ஹீரோயினையும் சரி அந்த விக்டம் பொண்ணையும் சரி காப்பாற்றிடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கோடு அழியும்ல, அதை பார்த்துட்டு ரெட்டு மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது ஒருத்தவங்க கொண்டுட்டாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் போன மாதிரி ஆயிடும்ல, அப்போதான் அந்த கோடு அழியும். அதை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. இவன் இந்த பக்கம் பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஹீரோ வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ட்டு இருக்க. இந்த உன்னோட கண்ணாடின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் சொல்லியிருப்பான்ல கோடு மறையுது அப்படின்ட்டு, அதே தான் மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். அவனுக்கு எப்படி அந்த கோடை பற்றி தெரியும்? ஒருவேளை அவனுக்கும் தெரியுமா கோடு அப்படின்ட்டு இவன் எப்படிடா சாத்தியங்கிற மாதிரி மண்டையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. எல்லாமே அந்த கண்ணாடி போட்டான்ல அதனால கூட இருக்கலாம்லன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. வழக்கம் போல எல்லாமே சாதிச்சுட்டு அடுத்த ரூம்குள்ளே போல நம்மால் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்க. சரி நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்கிற போலாலன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த கில்லரை பற்றி கேட்குறா யாரவன் அப்படின்ட்டு. அதை நான் சொல்கிறேன் பட் நீ இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வரணும்ட்டு ஹீரோ கூப்பிட்டுருக்க. அப்போ தான் சியோர் கலை அவள் வந்துட்டா. வந்த உடனே சரி ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா நீ எதுக்கு இப்போ நடுராத்திரியில் கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு அப்போ தான் தெரியுது இவங்க யூஸ்வலாக பேசிட்டு இருக்காங்கன்னு. உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் என்னோட ஸ்கூல் தான் படிச்சான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் ரூம்லுக்கு வந்து எதையோ படிச்சுட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. வந்த உடனே சரி என்ன காசு இருக்கா அப்படின்னு கேட்குறா. நான் என்ன உன்னோட ஏடிஎம் மிஷினா? ஸ்கூலில் உனக்கு ஏதோ நடக்குது தானே, என்ன எதுன்னு சொல்லு, அப்போ தான் நான் கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. சியோ பார்த்தீங்கன்னா சொன்னாலும் உங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இனிமேல் என்கிட்ட அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறது நிறுத்துங்க அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோ நான் நடிக்கிறேன்னான்ட்டு அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. டக்குன்னு எஞ்சி போயிடுறாரு. அப்பதான் சியோ பார்த்தீங்கன்னா ஆமா அவ எதுக்கு நம்ம வீட்டு முன்னாடி நின்றுட்டு தானே ஹீரோயினை பற்றி கேட்குறா. அப்புறம் தான் ஹீரோ 2 பேரும் எப்படி தெரியும்னு சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் சியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நானும் அவ்வளோ ஒரே ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தோம், என்னோட கிளாஸ்மேட்டாக இருந்தா, அதுக்கப்புறம் அவள் ஸ்கூல் வருதுல நிறுத்திட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவளோட இந்த சக்தியை வச்சு ஒருத்தவங்களை காப்பாற்றிருக்கா. இது வரைக்கும் அவள் நினச்சிட்டு இருந்தா இது ஒரு சாபம், இதுக்கு மேலே இது யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை காப்பாற்ற நினச்சி புல்லரிச்ச மாதிரி அவள் உட்காந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா இவள் பிளாக் பண்ணி வச்சிருக்கா அந்த நம்பர்லேருந்து தான். இந்த மாதிரி உன்னை எதை பார்க்குறியோ அதே மாதிரியே அந்த கோடை நானும் பார்க்குறேன், இனிமேல் நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்ட்டு போட்டிருக்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு, யாரா அது இன்னொரு கோடை பார்க்குறது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சரி ஸ்கூல் போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்க தான் நம்ம ஸ்கூல் டீச்சர்னு வச்சுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா போனாலே எல்லா பசங்களுக்கும் ஒரு க்ரஷ் மாதிரி இவங்க பேப்பர் விட்டுட்டு போனால் கூட எடுத்து கொடுத்துட்டு அந்த பையன் அவ்வளோ க்ரஷோடு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா போல. எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மிஸ் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அவங்களுக்கு இப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பையன் அப்படிலாம் இல்லை, நீ ஏதோ உளறிட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்கூலில் ஒரு புள்ளி கேங் சுற்றிட்டு இருக்கோல, அது 3 பேர். அதோட ஒருத்தன் ஹெட்டு தான் ஒருத்தன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கேங் கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்கள ஒரு பையனும் கமிட்டடாக இருப்பாங்க போல. எல்லாம் அவங்க பாட்டுக்கு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் யாருமே இல்லாமல் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூலில் சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸுனே கிடையாது. பேசாமல் வாழ்க்கையை முடிச்சிடலாமாங்கிற மாதிரி நிறையா டைம் மொட்டை மாடிக்கு போய் யோசிச்சு பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் ஒரே ஒரு கோடு தான் இருக்கும், அதையும் காட்டுறாங்க. இங்கே இவ வீட்டில் உட்காந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த மெசேஜ் வந்ததில்ல. அதுக்கப்புறம் இவளுக்கு யாரோ ஒருத்தவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே, போனதை என்னங்கிற மாதிரி அவங்க பாட்டி அவளும் இருந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு ஸ்கூல் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் சரின்னு முடிவு பண்ணிட்டு ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த எல்லாமே ஒரு கருகுகையாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வீடு மாதிரி அவள் மாற்றிக்கிட்டு இருக்க. இந்த அட்டையெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுறா. இன்னொரு பக்கம் நம்ம சியோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க. கிளாஸ்ல எல்லாரும் இவ்வளோ ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ உள்ள போகிற நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போர்டில் இவளை பற்றி வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ ஒரு அழுக்கானவ, இவ அசிங்கமாக இருக்கிறவ அப்படின்ட்டு அங்கே பேய் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்க. இவளுக்கு பார்த்த உடனே அழுக வந்துடுது. பட் இவ எதுவுமே பேசல, டக்கு டக்குன்ட்டு போய் உட்காந்துடுறா. அவள் பிளேஸ்லேயே ஆல்ரெடி குப்பையெல்லாம் பொறுக்கி வச்சிருக்க. இவ எடுத்து அவள் பேக்கில் வச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. பாருங்க கைஸ் புள்ளினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து வில்லி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இவ எழுதி வச்சிருக்க லவ் லெட்டர் படிச்சுட்டு இருக்க. சிவ என்கிட்ட குடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக இப்போ டீச்சரும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. பசங்க யாருமே கவனிக்கல. என்னடா இருக்கும் அப்படின்ட்டு இவங்க மெதுவாக சைலண்ட்டாக போய் பார்க்குறாங்க. பார்த்தாதான் தெரியுது இவ அப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. டீச்சர் வந்த உடனே சரி அந்த லெட்டர் வாங்கி பார்த்துட்டு இவ தான் எழுதுனான்னு தெரிஞ்சோடனே கிழிச்சு போட்டுறாங்க. போட்டுட்டு எல்லா பிள்ளைகளையும் முறைச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த ஹனர் கலை அவளை ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினும் கீழே அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்போதான் நான் எதனா உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்க. சியோ அவன் மேலே கொலவெறியில் இருக்கா. நான் அவளை கொல்ல போறேன்னு சொல்ல டீச்சருக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்ட்டு. அல்ல நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், எனக்கு அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேன்ட்டு
அப்படின்ட்டு அவளும் அதே மாதிரியே வீட்டுக்கு கிளம்புறா. போகும்போது தான் ஏதோ ஒரு கண்ணாடி இவகிட்ட இருக்கு. இவ ரேக்ல யாருமே இல்லை, சுற்றி சுற்றி பார்க்குறா. யாரா இது நம்ம ரேக்ல இந்த கண்ணாடி கொண்டு வந்து வச்சது அப்படின்ட்டு அவன் அந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கால, அவரை தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா நான் சமாதி தான், ஏன் இப்படியே பண்ணுறீங்க சீஃப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். டே தெரியாமல் பண்ணிட்டுடான்ட்டு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்ட்டு. இன்னுமே அந்த ஷூட் பண்ணியிருப்பார்ல ஹீரோ கில்லரை, அதனால ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா கில்லரை கொள்ற கூட எப்படி ரிப்போர்ட் நம்ம கஷ்டப்பட வேண்டியதுன்னு இருக்க. ரெண்டு பேத்துக்கு ஒரு விஷயம் புரியல, இன்னுமே அவன் ஏன் கொண்டான்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் எதுவுமே எடுக்கல, என்ன மோட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே இருக்காங்க. பேசாமல் பிரேக்கப் ஆனால் சில பேர்லாம் சைக்கோவாக மாறுவாங்களே, அந்த மாதிரி கூட இவன் மாறி இருக்கலாம்ல. ஹை ஸ்கூலில் கூட அதனால தான் இவனை அவுட் பண்ணாங்களாமா அப்படின்ட்டு அவன் ஆல்ரெடி டீச்சராக வேலை பார்த்துருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்போ அவன் ரொம்ப ரிலீஜியனாக இருந்திருக்கானாமா, டீச்சராக இருந்திருக்கான், ரிலீஜியனாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவன் கிட்டத்தட்ட சைக்கோங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டை போய் மறுபடியும் பார்க்கலான்ட்டு ஹீரோ போயிருக்காரு. பார்த்தா வீடே விசித்திரமா இருக்கு. சரி இல்லை லைட்டை போட்டு பார்க்கலான்னு லைட்டை போட்டு பார்த்தா தான் தெரியுது வீடே ஃபுல்லாக சிவப்பு கலரில் இருக்கு. ஆனால் அது பெயிண்ட் இல்லை, ஃபுல்லாக கிறுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஹீரோக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு, இப்படி ஒரு கேஸ் அவர் பார்த்ததே இல்லை. ஒரு இடத்துல கலர் அடிச்சிருந்தா பரவாயில்ல, வீடே கலர் அடிச்சு வச்சிருக்கான், ஏதோ விசித்திரமா இருக்கேன்ட்டு ஹீரோ அப்படியே ஒரு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி போட்டால சியோ, அவளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவளும் ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு கோடு பார்த்தோன்னே புரியல என்ன ஏதுன்ட்டு வெளியே வந்து பார்க்குறா கண்ணாடி போட்டு. அப்பதான் ஹீரோ இருக்கார்ல, அவர் தலையில அத்தனை கோடு தொங்குது. இவ கதறி அடிச்சுட்டு வீட்டை விட்டே வெளியே ஓடிடுறா. ஹீரோ இவன் எதுக்கு இப்படி ஓடுறான்ட்டு பயந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வெளியே ஓடுறால, அதை வந்து நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் சும்மா வெளியே வந்திருப்பா. அப்போ பார்த்துருப்பா இவன் எதுக்கு இந்நேரத்தில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்குறா. பார்த்தா தான் தெரியுது எல்லாத்தோட தலையிலையும் அந்த கோடாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவளுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்த பார்த்தோன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் இந்த கை கோர்த்துட்டு போகிறாங்களே அவங்க கிட்ட எல்லாம் ஒரு கோடு இன்னொரு கோடுன்னு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவளுக்கு புரியுது, ஓ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி தான் கோடு இருக்கும் போல அப்படின்னா அந்த கண்ணாடி ரிலேஷன்ஷிப்பை காட்டும் போலன்ட்டு இவளுக்கு பார்த்து ஒரே ஷாக்கு. அந்த மக்களில் இருக்கிற எல்லா கோடும் இவ கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க. அடுத்த நாள் ஹீரோவை பார்க்குறா. அவர் தலையில் அத்தனை கோடு இருக்கு, இவன் மதிக்க கூட இல்லை, இவன் தானாங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு போக என்ன திமிர அவளுக்குங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு இந்த டைம் அவ்வளோ கெத்தாக போயிட்டு இருக்கா. இருக்கிற எல்லாரும் எத்தனை ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னு இவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட மேம் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு கோடு இல்லை. இவளுக்கு ஆச்சரியம், இப்படியும் இருப்பாங்களா அப்படின்ட்டு. சரி நம்ம போய் பார்க்கலான்ட்டு இன்னொரு எந்த பேரை கண்டுபிடிக்கலான்ட்டு போயிட்டு இருக்க. அந்த புள்ளிக்கு எங்கே கண்ணில் படுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹனா இருக்கால, அவளோட ஒரு கோடு இன்னொரு பக்கம் எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்கூலில் அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லையே, யார் அது அப்படின்ட்டு இவ பின்னாடியே போய் பார்க்குறா எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு. பார்த்தா அது ஒரு டீச்சரு. பார்த்த உடனே இவளுக்கு ஒரே ஆச்சரியம், அட கொக்கா மக்கா, இப்படி ஒரு மேட்ரு நம்ம கையில் மாட்டியிருக்கேன்ட்டு. டீச்சர் போக பின்னாடி இவளும் போக இவளுக்கு சரியான மேட்ரு மாட்டின மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் டீச்சர் இருக்காங்களே, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா, அவளை நீங்கள் எல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருப்பா. நீ எதனா சொல்கிறியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பேரை கூட வாய் தொடர்ந்து சொல்ல மாட்டா. சரி போய் அங்கே உட்காருமா அப்படின்ட்டு டீச்சரும் அமுச்சு விட்டுறாங்க. அந்த புள்ளிங்கங்களா இது யாரா புதுசாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் போஸ்டர் இருக்குல்ல, அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மேக்ஸ் டீச்சர் எப்படா கில்லராக இருக்க முடியும், வேற எதுனா ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு டைம் எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணல அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு போய் என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது தான் தெரியுது அங்கே இருக்க ஏதோ ஒரு கிளாஸ் குறையுது அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா 1-4 டைம் பார்க்குறாங்க, கிளாஸை காணோம். ஏன்னா பேப்பரில் கிளாஸ்ன்ட்டு எழுதிருக்கு, இங்கே கிளாஸ் இல்லையா அப்படின்ட்டு. ஹீரோ சரி ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கலாம், எதனா க்ளூ கிடைக்கணும். ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போனதான் தெரியுது அது நம்ம சியோ இருக்கால, அவளும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறா அப்படின்ட்டு. நேராக போய் ஸ்டாஃப் ரூமுக்கு போனால் நம்ம டீச்சர் தான் இருக்காங்க. இருந்த உடனே சரி இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி டிடெக்டிவ் வந்திருக்கேன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே சியோட அப்பா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் அவனோட சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அதான் கொஞ்சம் எங்கே இருக்கீங்க போல அப்படின்ட்டு. சியோ இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு உங்களுக்கே தெரியும், அவள் கொஞ்ச நாள் சரியில்லைங்கிற மாதிரி டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நான் தான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரி உங்ககிட்ட நான் வேற விஷயத்தை பற்றி கேட்க வரணும் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன மேட்ருன்னு டீச்சர் கேட்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் ஒருத்தர் வேலை செஞ்சார்ல ஓமின்ட்டு, அவருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் அவருக்கு எதுனா பிரச்சனையே என்னங்கிற மாதிரி டீச்சர் ஷாக் ஆகுறாங்க. அவன் தான் பிரச்சனையே, அவன் தான் கொலையும் பண்ணியிருக்கான். இந்த லாஸ்ட்டில் கேஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களேன்னு சொன்னேன். டீச்சர்னால நம்ப முடியல அவரா அப்படின்ட்டு. இல்லை அவரை பற்றி உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு கேட்கணுன்ட்டு வந்தேன். அவர் எதனா கிளாஸ்க்கு இது போட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டீச்சர் நான் அப்படி ஒன்றும் பார்த்தது இல்லையே அவர் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு வேற என்ன டீட்டெயில்ஸ் தெரியும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனாவும் சரி அவள் கேங்கும் சரி வழக்கம் போல சியோவை புலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி எடுத்து போட்டு சும்மா தில்லான்னு நின்றுக்கிட்டு இருக்கா. அடிக்க வந்தா கூட டக்குன்னு கையை பிடிச்சி தடுத்துடுறா. தடுத்துட்டு நீ எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்கிட்ட காசு இல்லை சரியா புரிஞ்சா, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் அசிங்கம் இல்லை நீ தான் அசிங்கம்ன்ட்டு சியோ பார்த்தீங்கன்னா எகுத்து பேசுகிறா. அந்த பிள்ளை என்ன உனக்கு திமுறன்ட்டு அடிக்கலான்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா. வந்த உடனே முதல்ல அடிக்கிறது நிறுத்து அப்படின்ட்டு இருக்க. யாரே நீயே, நீ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக என்ன உனக்கு என்னடி இருக்குன்ட்டு அவளை பிடிச்சி அடிக்க
ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோவம்லாம் படலை, டக்குன்ட்டு அவசட்டை இழுத்துட்டு போய் வாடி குதிக்க போகலாம், 2 பேரும் சேர்ந்து குதிக்கலான்ட்டு இனிமேல் கையை வைப்பியாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் குதிக்கிறக்கே நின்றுக்கிட்டு இருக்கா. விடுறின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, இனிமேல் எங்ககிட்ட வம்பு பண்ணனா அவ்வளோதான், சத்தியம் பண்ண மாட்டேன்ட்டு அவள் ஹனாவையே பிடிச்சி மாட்டி விட்டுறா. ஹனாவும் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, பண்ணி தொலைக்கிற அப்படின்ட்டு இருக்க. விட்டா நம்ம ஹீரோயின் விழுந்துருப்பா போல, பைத்தியக்காரிடி நீ அப்படின்ட்டு ஹனாவே காண்டாகி கிளம்பிக்கிட்டு இருக்கா. சியோ அதெல்லாம் பார்த்துடுறா, எதுக்கு தேவையில்லாமல் என்னோட விஷயத்த மூக்கம் வச்சுட்டு இருக்க, இனிமேல் உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னுமே கோவமாக தான் இருக்கியான்னு ஹீரோயின் கேட்குறா. நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமாக கீழே வா அப்படின்ட்டு சியோ சொல்லிட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கிளம்புறாரு, எதனா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுங்கன்ட்டு. அப்புறம் தான் ஹீரோ உங்கள் பட்டன் கொஞ்சம் மாற்றி போடணும் அப்படின்ட்டு இருக்க. நம்ம டீச்சர் அப்படியா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே தான் நம்ம டீச்சர் சாரின்ட்டு அவங்க மாற்றி போட்டுட்டு இருக்க. ஹீரோ தான் ஒரு மன்மத ராஜாவாச்சே, அவர் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. டீச்சரை ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்து வலிஞ்சிக்கிட்டு இருக்கன்ட்டு இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ கிளம்புறாரு. அப்போ நம்ம சியோ இருக்கால, அவள் வர்றதை பார்த்துட்டு சைலண்டாக ஓடிடுறாரு. ஆனால் சியோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துடுறா. இவன் எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கான், வேற வேலையே இல்லையாங்கிற மாதிரி அவள் ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி கரெக்டாக ஏதோ பாருக்கு போக, இந்த மாதிரி அவன் அடிக்கடி இங்கே தான் வந்து போவான்னு கேள்விப்பட்டேன், அவன் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கில்லரோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இருக்க. ஆமாம் எனக்கு தெரியும், அவன் இங்கே அடிக்கடி வந்துட்டு போவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோ இந்த மாதிரி நான் டிடெக்டிவ், உங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்ச நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்குங்க அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மலாக இருப்பான், பட் கொஞ்ச நாள் அவன் திடீர்னு வந்து இந்த சரக்கு அடிச்சுட்டு நம்பரெல்லாம் பேச ஆரம்பிச்சான், அதனால பிரச்சனையே வந்துச்சு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், கப்பிள்ஸ் மேலே இருக்க கோடெல்லாம் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பான். அதில் ஒரு பொண்ணு இவர் நம்மளையே பார்த்து என்னமோ பேசிட்டு இருக்காருன்னு கேட்டுட்டு இருக்க. அவன் போய் மரியாதையாக தான் பேசியிருப்பான், பட் அந்த கில்லர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இருக்கிற கோடை பார்த்து எண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா சொன்ன அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பில் அடிச்சிருப்பான். இந்த மாதிரி அடிதடியெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் கிளாஸ் போட்டிருந்தானே, ஃபோட்டோவில் கிளாஸ் இல்லைங்கிற போது சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளாஸுங்கிறது ஒரு பெரிய டவுட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஆனால் போகிற போக்கில் கூட ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கா, க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ கூட ஹீரோ அப்படியே ஜல்சா பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹானாவை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நைட் எங்கேயோ போயிட்டு இருக்கா. சியோர்கால இவளை ஃபாலோ பண்ணணும்ட்டு அவள் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பா. அவள் வேற யாரையோ இல்லை, அந்த டீச்சர் இருப்பான்ல அவனை தான் பார்க்க போயிருக்கா. 2 பேர் பேசிட்டு இருக்கிறது சியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்கன்னு பார்த்தா தான் தெரியுது இவங்க 2 பேரும் மோட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இவ இதை ப்ரூஃபாக எடுத்து வச்சுட்டு இருக்கா. அவங்க பார்த்தீங்கன்னா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சியோ இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துருப்பால ஃபோட்டோ அதை சென்ட் பண்ணி விடுறா. இதை ஹானா பார்க்குறா. பார்த்த உடனே அவள் பெருசாக கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இல்லை. இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு லுக் விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த சார் இருக்காங்களா, அவங்க கிட்ட கேட்குறா, ஒருவேளை நம்ம 2 பேரும் பப்ளிக்காக டேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ண முடியும், கல்யாணம் தான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவ சியோக்கு மெசேஜ் பண்ணுறா, என்னன்னா ஒருவேளை மாட்டினாலும் நான் மைனர் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாருக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவளை பிளாக்மெயில் பண்ணுற ஒரு ப்ரூஃபும் போயிடுச்சுன்ட்டு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஏன் சாரை பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இவ சாரோட ஃபோட்டோ ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி காலேஜில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயோ அஃபேர் நியூஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் பசங்களும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரொம்ப கெட்டு போயிட்டாங்கன்ட்டு நம்ம டீச்சர் இருக்காங்களே அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்க. இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அவர் கொஞ்சம் ரொம்ப டிசிப்ளின் போல டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்மளும் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும், இல்லைனா தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்னால நமக்கும் பிரச்சனை அப்படின்ட்டு எல்லா ஸ்டாஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸ்க்கு போகலான்ட்டு எல்லாம் கிளம்ப. அப்போதான் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்ருப்பா சியோ. இவருக்கு பார்த்த உடனே யாரும் பார்க்கலன்னு பயந்துட்டு இருக்க. அந்த டீச்சர் வேற வந்து என்ன சார் கிளாஸ்க்கு போலையா அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் ஆக்சுவலாக கொரியன் லாங்குவேஜ் டீச்சர். இவர் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணணும், அப்போதான் இந்த ஃபோட்டோ காட்ட மாட்டேன்ட்டு அவ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா. எப்படியாச்சும் நான் பணத்தை ரெடி பண்ணி முதல் வேலையா என் சித்தப்பாவிலேருந்து வீட்டில் கிளம்பணும். ஏன்னா எங்கள் சித்தப்பா கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. 2வது விஷயம் அவருக்கு என் மேலே அக்கறை கூட இல்லை, சும்மா நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்ட்டு ஹீரோ பற்றி பேசிக்கிட்டு இருக்க. சரி பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரிலேட்டிவ் இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இப்படி தனியாக இருக்கும்ட்டு சுற்றி பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி லவ்வர்ன்ட்டு ஜாலியாக இருக்காங்க. பட் இவ பார்த்தீங்கன்னா தனியாக இருந்துட்டு இருக்கா. இந்த வாழ்க்கையே இப்படி தான் வெறுப்பாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வேணும்னே நம்ம ஹனாவை கூப்பிட்டு வச்சு எல்லாத்த முன்னாடி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா கிளாஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஹனாக்கு புரியுது இவர் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் தான் தனியாக மீட் பண்ணும்போது அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு எதுக்கு தேவையில்லாமல் என்ன கூப்பிட்டு அப்படி பேசிட்டு இருந்தீங்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்கிட்ட பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கொண்டு புதுசாக பேசுகிறாங்க. என்ன ஃபோட்டோ அனுப்பினால உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அது அனுப்புனது வேற யாருமே இல்லை, சியோ இருக்கால அந்த பொண்ணு தான் அனுப்பிச்சா. எனக்கும் அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. ஆனால் நான் எதையும் கண்டுக்கல அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இங்கே டீச்சருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல, மண்டை பிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்படி அந்த மேட்ரு தெரிய வந்துருச்சுன்ட்டு இவளுக்கு ஒரு டவுட் ஆயிருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா கிளாஸில் எல்லா பொண்ணுங்களும் அவள் கூட ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே மாறி இருக்குங்கிற மாதிரி. ஆனால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ஸ்டாஃப் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஒரு ஸ்டாஃப் கூட அஃபேரில் இருந்திருப்பாரு. அந்த ஃபோட்டோ எல்லாம் நின்றுட்டு இருக்கு. இங்கே அந்த அஃபேரில் இருக்கிற அம்மாவுக்கு
கத்திக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா ஊர் வெம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்கா. பத்தாதுக்கு அந்த புள்ளி கேங்கில் ஒருத்தி பாய் ஃப்ரெண்டை வச்சிருப்பாள். அவள் பாய் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா இவ போட்டு சுற்றிட்டு இருக்கா. என்னடா நினச்சிட்டு இருக்கேன்ட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கத்திக்கிட்டு இருக்க. இவ யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, நல்லா மாசா கிளாஸாக சுற்றிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் டவுட்டாக வருது, என்னடா இவ திடீர்னு இப்படியே ஆளே மாறிட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் பார்க்குற அந்த 2 ஸ்டாஃபும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஏதோ ஒரு டவுட்டாக வந்துக்கிட்டு இருக்கு, என்னமோ சரியில்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. சரி இந்த கண்ணாடி எங்கேருந்து வாங்கின, இவ்வளோ நாள் நீ போட மாட்டியா அப்படின்ட்டு இருக்க. இல்லை பவர் கம்மியாயிடுச்சு அதனால தான் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அவள் போட்டு பார்க்குறா, பார்த்தா தான் தெரியுது இந்த கோடு இருக்குல்ல அது எல்லாமே இந்த கண்ணாடியில் தெரியுது. நீ இந்த ரெட் லைன்ஸை பார்க்குறதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி என்ன ரெட் லைன்ஸ் பேசிட்டு இருக்க. சரி நம்ம கிளாஸில் யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு நம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் சியோக்கு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஆல்ரெடி அதான பிரச்சனையே, எனக்கு இதெல்லாம் தெரியணும் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது நான் சும்மா கிளாஸ் எடுத்தேன் அவ்வளோதான்ட்டு அவள் கிளாஸை வாங்க வர. இது வேண்டாம் உனக்கே தெரியாது, இது உன்னை பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. இவ எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை, நான் எனக்கு கிளாஸ் வேணும் இது என்னோடது, யாராச்சும் வந்து வாங்குற வரைக்கும் என்னோட பிளேஸில் இருந்துச்சுல அப்போ இது எனக்கு தானே சொந்தன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாஃப் இருக்காரு பார்த்தீங்களா கொரியன் டீச்சர், அவர் அந்த டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிஓ எப்படி அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. இவங்க தான் அவங்களோட கிளாஸ் இன்சார்ஜ். இல்லை அவள் கொஞ்சம் மார்க்கெல்லாம் கம்மியாக எடுத்துட்டு இருக்கா, அதான் நான் அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின்கா இவ எதுனா பண்ணிடுவாள் டிவிலே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ ஏண்டி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, சரி உனக்கு இந்த எஸ் லைன் எப்படி போகணும்னு தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. அந்த எஸ் லைன் ஒருத்தவங்க செத்தாதான் பார்த்தீங்கன்னா அது மாறியும், அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. நான் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு அவங்க சாகணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் மரியாதானுங்கிற மாதிரி சிஓ பேசிக்கிட்டு இருக்கா. இவ என்ன விட்டா கொலையா பண்ணிடுவா போலன்னு நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. இன்னொரு பக்கம் அந்த டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்படியே ஃபேமிலி மெசேஜ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒய்ஃபு குழந்தை, இன்னொரு பக்கம் இவ வேற பிளாக்மெயில் பண்ணுறா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருந்தால அவ கூட கெஃபேல கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்ட்டு வரா. பட் இவனால் இன்டென்ஸாக போக முடியல. அவன் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல விடுன்ட்டு பேசிட்டு இருக்க. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு வா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், டீச்சர் தான் அமுச்சு விட்ருக்காங்க கொரியன் டீச்சர். இவ சரி வா நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு நான் தான் வெளியே போகணும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஷாப்பிங் போகிறான். அங்கே போய் ஜாலியாக அது இதுன்னு வாங்கி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதோ இவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே. அவனை பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி வா ஃபோட்டோ போய் எடுத்துக்கலான்ட்டு 2 பேரும் பூத்தில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஹனா இருக்கல அவள் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் சிஓவும் பாத்ரூமில் பேசிட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஹனா ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூமில் தான் இருந்திருப்பா. அவள் எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ இந்த கண்ணாடி தானே இவளுக்கு பெரிய மேட்டராக இருக்குது, அது தூக்குறேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது நைஸாக ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவள் கண்ணாடி தூக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது தெரியாமல் இவ பார்த்தீங்கன்னா சரி கண்ணாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கண்ணாடியை காணோம். பார்த்த உடனே இவளுக்கு பகீர்னு ஆயிடுது. உள்ளே போய் என்ன மாதிரி கண்ணாடியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யாருக்குமே எதுவுமே தெரியல, எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்களோ அங்கே எல்லா பக்கமே இவ போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த கண்ணாடியே ஹனா போட்டுட்டு போயிட்டு இருக்கா. அவங்க சொன்ன மாதிரி எல்லா ரெட்லைன்னு தெரிஞ்சிட்டு இருக்கா. இவ அப்படியே ஒரு பக்கம் வில்லியா மாறிக்கிட்டு இருக்கா. இங்கே அவள் பார்த்தீங்கன்னா தெருவா தேடிக்கிட்டு இருக்கா. சியோ எங்காச்சும் கண்ணாடிக்கு இது மிஸ் ஆயிருக்குமா அப்படின்ட்டு எங்கேயுமே கிடைக்கல. கரெக்டாக அப்போ ஹீரோயின் இருக்கால அவள் வேற கால் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க. இல்லை நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், உனக்கு எதனா அர்ஜென்ட்னா சீக்கிரமா சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. இந்நேரத்துக்கு எதுக்கு ஸ்கூல் போகிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் பேசாமல் கட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இவளுக்கே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ தப்பாக இருக்குன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாடிக்கு வர சொல்லியிருப்பான்ல, இவனும் மேலே போயிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபை விட்டா காலையே விழுந்து கெஞ்சுவான் போல, என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு இருக்க. நான் எப்படி நானே கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், என்னை தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிடு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கான். எனக்கு ஃபேமிலி இருக்குது குழந்தை இருக்காங்க அப்படின்ட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அவள் என்னை புள்ளி பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலன்னு இருக்க. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, அதுக்குன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணாது. ஒரு சாதாரண டீச்சர் நான், என்கிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்கும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மன்னிப்புலாம் தேவையில்லை, எனக்கு தேவை பணம் தாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த கொரியன் ஸ்டாஃப் இருக்கான்ல அவனுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இனிமேல் என் குழந்தையும் மூஞ்சிகளையும் முழிக்காது அப்படின்ட்டு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இவனுக்கு ஒரு சரியான ஷாக்கு. ஆல்ரெடி இவ ஃபோட்டோ அமுச்சு விட்டா அப்படின்ட்டு. நீ முன்னாடியே அமுச்சு விட்ட தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அனுப்பல போல, என்ன பேசிட்டு இருக்கா எனக்கு சுத்தமாக புரியலன்னு சியோ சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பண்ணன்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயினா பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இந்நேரத்துக்கு எதுக்கு ஸ்கூல் போயிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இவன் நின்றுட்டு பாப்பா பாருங்க. சியோ பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போறக்குள்ள அவள் கரெக்டாக பிளட் லாஸ் ஆயிடுது. அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அவள் கோடு லைட்டாக மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினா முழிடி சியோ அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்க. அவளை ஹாஸ்பிட்டலில் எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா கூடயே இருந்துக்கிட்டு இருக்கா. பதட்டமாக இருக்கு அவளுக்கு. எந்திரின்ட்டு அவள் பின்னாடியே வாட்குள்ளே போயிட்டு இருக்க. இவளுக்கு புரிச்சிருது நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் நடந்த
நடந்திருக்குள்ள ஆக்சிடென்ட், அதே மாதிரியே இப்போவும் இந்த கிளாஸ்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸ்கூலில் எதுக்கு அவள் லைட்டாக போனோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கேட்கும்போது அவள் ஸ்கூல் போகிறேன்னு சொன்னான், அதனால தான் நான் பயந்துட்டு போனேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கே ஒன்றும் தெரியல என்னடா நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. எதுனா ஒரு பிரச்சனையா என்ன ஏதுன்ட்டு ஒன்றுமே தெரியாமல் இப்போ என்னடா பண்ணுறதுன்ட்டு அவர் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் அவள் சூசைட் மட்டும் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது, ஏன்னா அவள் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோயின் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவள் பேக் டு டேஸில் போன மாதிரி இருக்குது. அந்த ரெட் லைனை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவை கொண்டாங்க, இப்போ அதே மாதிரியே எதனா ஒரு பிரச்சனை வந்து ஒரு மாதிரி இவ பயந்துக்கிட்டு இருக்க. அங்கே ஸ்கூலில் கொரியன் டீச்சர் லீவு, அதுக்கு அவங்க பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவள் செத்து போனவா போனால் எங்கேயாச்சும் விழுந்திருக்கலாம்ல, எதுக்கு நம்ம ஸ்கூலில் வந்து செத்து போகிறா அப்படின்ட்டு சிஓ பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டாஃபுக்கு கோவம் வந்துருச்சு, அது எப்படி சகாத ஒரு குழந்தைய நீங்கள் அப்படி பேசலாம், அப்போ அவங்க விழுந்தது உங்களுக்கு தப்பு இல்லையா, அவங்க ஸ்கூலில் விழுந்தானு தான் தப்பு அப்படின்ட்டு அந்தம்மா பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கூடயே சண்டை போட்டுட்டு இருக்க. ரெண்டு பேத்துக்கும் சரியாத வாக்குவாதம் போயிடுது. அட விடுங்க சார்ன்ட்டு எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் தெரியாமல் ஒரு ஸ்டாஃபோட நோட்டை தள்ளி விட்டுறாங்க. அதை இன்னொரு ஸ்டாஃப் வந்து எடுத்து கொடுக்குறான். அந்த எடுத்து கொடுக்குறான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்டாஃப். இந்த அம்மா ஆஃபீஸ் அட்மிட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயின் போனால் யாருமே ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல, எல்லாமே நார்மலாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது, என்னன்னா ஆனால் லீவு, அவள் இடியே விழுந்தாலும் ஸ்கூலுக்கு வந்துடுவா, இன்னைக்கு என்ன புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் லீவாக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஸ்டாஃப் அண்ட் டீச்சர் இருக்காங்களே, அவங்க எல்லாத்திட்டையும் சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் சிஓ என்னோட ஸ்டூடெண்ட்டு, நான் அவளை நல்லா கவனிச்சிருக்கணும்ட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்ட்ரிக்டான சார் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, எப்படி போகுது ஏற்பாடுலாம் சொல்லிட்டு இருக்க. அவர் கல்யாணத்தை நிறுத்திட்டு சொல்லிட்டு போறாங்க. அங்கே எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, ஏன்னா 2 நாள் கிட்டத்தட்ட தான் கல்யாணத்துக்கு டேட் இருந்திருக்கும், இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்க. அந்த ஸ்ட்ரிக்டான சார் பார்த்தீங்கன்னா பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, அவங்களோட அக்கா வீடு தான். கொஞ்ச நாள் அவர் யூஎஸ் கனடாவில் அப்ளை பண்ணியிருக்காராமா. அது வரைக்கும் அக்கா வீட்டில் ஒரு 5 நாள் இருந்துட்டு போலாங்கிற மாதிரி வந்துட்டு இருக்க. என்ன அதிசயமா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க, என்னன்னாலும் சொல்லு அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கண்டுக்கல, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் கனடா போகிறேன், அதனால தான் உங்க கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் இருக்கும் போல இவங்க கான்டாக்ட்லலாம் இருக்க மாட்டாங்க, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, நீ கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் என்ன நல்லா தான் இருக்காங்க, நீ இங்கே எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரும் அப்படிதான் உன்னோட வீடு மாதிரி நினச்சி கொண்டிருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பிள்ளையை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காருல, அது கூட விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சிஓ கிட்ட போய் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. மாடியிலிருந்து எப்படி நம்ம சிஓ விழுந்திருப்பா, வேற யாராச்சும் தள்ளி விட்டுருப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மேலே நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அப்போதான் அவங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நிஜமா சிஓ சூசைட் பண்ணியிருப்பானா நீ நினைக்கிற அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசல, ஏன்னா அந்த பொண்ணெல்லாம் பழக்கம் இல்லை. நான் பி கிளாஸ்ல படிக்கிறேன், என்னோட பேர் ஜூன், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, உனக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல, சைலண்டாக வந்துடுறா. எனக்கு தெரிஞ்சு அவள் கண்டிப்பாக ஒரு மர்டராக தான் இருக்கும், பட் அவளை யாரும் கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் தெரியும், பட் அவளுக்கு தான் ஃப்ரெண்டே இல்லையேன்னு இருக்க. அவள் ஒன்றா மர்டர்லாம் பண்ணல, ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட டாப்பர் பையன் ஒருத்தர் கண்ணாடி போட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு அந்த கண்ணாடி வாங்கி பார்க்குறா. கண்ணாடி பார்த்தீங்கன்னா சிஓ போட்டிருப்போல அதே மாதிரியே கண்ணாடியாக இருக்கு. அவள் டக்குன்ட்டு போட்டு பார்க்குறா. இவளுக்கு தெரிஞ்சுதான் என்னன்ட்டு தெரியல. இந்த கண்ணாடி நீ எங்கே வாங்கின அப்படின்ட்டு இருக்க. இது என்ன புதுசாக இருக்கு, இதோ தெருமோனையில் இருக்கல கண்ணாடி கடையில் தான் வாங்கினேன், லாஸ்ட் இயர் கண்ணு தெரியலன்னு போட்டுட்டு இருக்கேன், எதனா பிரச்சனையா அப்படின்ட்டு இருக்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கூட இருக்கால ஜூன், அவள் வந்து இன்னும் இவ கண்ணாடிக்கெல்லாமல் சந்தேகப்படுறா அப்படின்னு படிப்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த கண்ணாடி தான் எல்லாத்தோடையும் விளையாடிட்டு இருக்கு. இப்போ அந்த கண்ணாடி யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு சார் இருப்பார்ல அவர்கிட்ட இருக்கு. அவர் நம்ம டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோட பிளேஸில் கண்ணாடி இருக்கு, உங்களுக்கு இதை பற்றி யாராச்சும் தெரியுமான்னு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அவங்க ஏதோ கண்ணாடி ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பிளேஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட தான் இருக்கும், போட்டு பாருங்க, உங்களுக்கு இது கண்டிப்பாக ஷூட் ஆகும் உங்கள் ஃபேஸ்க்குன்ட்டு டீச்சர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுறக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்க. இவரும் சரி நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறாரு. வாங்கினோடனே அவருக்கு கியூரியஸ் தாங்க முடியல, யாரா இந்த கண்ணாடி இங்கே வச்சிருப்பா அப்படின்ட்டு. நம்மளே இருந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த கியூரியாசிட்டி வரும்ல, சரி போட்டுதான் பார்ப்பேன்னு போட்டு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா லட்சணமும் இவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் 4 கோடு 5 கோடுன்னு பறந்துக்கிட்டு இருக்க. இவருக்கு அதை பார்த்து ஷாக்கு, டக்குன்ட்டு கண்ணாடியை கழட்டிடுறாரு. இவர்னால நம்ப கூட முடியல. அதுக்கப்புறம் தான் இவர் நிஜமாலுமே உண்மையாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதில் ஒரு ஸ்டாஃபோட கோடு இன்னொரு ஸ்டாஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இவருக்கு நடக்கிறதுலாம் உண்மையா கற்பனையான்னு நம்பவே முடியல. கண்ணாடியை கழட்டிட்டு அவர் 1க்கு 4-5 டைம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த டீச்சரை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த நடந்ததுக்கு எல்லாமே சாரி, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கணும்ட்டு அதே சிம்பத்தியை நம்ம ஹீரோ கிட்டேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு இருக்க. எதனா ஹெல்ப் வேணுனால கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்க. அந்த புள்ளி பண்ணாலே ஹனாங்கிற பொண்ணு, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூலே வர்றதில்லை அப்படின்ட்டு இருக்கா. இப்போ திக்கவளை காணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. காணுமா, என்ன இது புதுசாக இருக்குங்கிற மாதிரி ஹீரோக்கே ஷாக்கு. ஏன்னா அவகிட்டையாச்சும் எதனா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலான்ட்டு. சரி இவனை பற்றி
தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டேட்டிங் போயிருப்பாள்ல அந்த பையனோட நம்பர் வாங்கிட்டு போய் அவன் கிட்ட விசாரிக்கலாம் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வருத்தங்கிறது 5 பைசா இல்லாமல் தெனாவிட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அன்னைக்கு நீயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தியா என்ன செய்ய கூட அப்படின்னு கேட்க ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்ட்டு இருக்க. இல்லை அவள் தான் மீட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்ட்டு இருக்க. எங்கே போய் மீட் பண்ணிக்க என்ன எதுன்னு டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அவள் எப்போவுமே என் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தா அவ்வளோதான். அன்னைக்கு நாங்கள் வழக்கம் போல் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு வேற எதுனா நடந்துச்சாங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போதான் அவன் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இல்லை, நாங்கள் உள்ளே போனோம் பேசணும், அதுக்கப்புறம் நான் இன்டென்ஸாக போகணும்னு நினச்சேன், அவளுக்கு அதில் தான் தயக்கமாக இருந்துச்சு, அதனால நாங்கள் வெளியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் அவன் எங்கேயோ வெளியே போனா அதுக்கப்புறம் அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த சிசிடிவியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஹானா இருக்கால, அவள் பர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கா 5 நிமிஷத்தில். அவள் எடுத்துகிட்டு போனதை ஹீரோ பார்த்துட்டாங்க. ஓ இவ யாரா இங்கே எதுவும் பண்ணிட்டு இருக்கான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை ஃபோட்டோவை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ணாடியை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்புறது. இது என்னடா புதுசாக இருக்குது, கண்ணாடி தான் ஆல்ரெடி டார்கெட்டாக இருந்துச்சு, இப்போ அது வேற வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்ட்ரிக்டான சார் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் பேர் ஜீனு வச்சுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அவங்க அக்கா கூடயும் மாமா கூடயோ. மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 கோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் திடீர்னு வந்ததுக்கு சாரி அப்படின்ட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வீடு மாதிரி நினச்சிக்கோன்ட்டு இருக்க. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியே, உங்கள் அக்காவுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு மாமா ஜோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க. பரவாயில்லன்னு எல்லாம் க்ளோஸாக சேர்ஸ் எல்லாம் அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீ கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் திடீர்னு நீ பிரேக்கப் ஆச்சுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா வேண்டானாலும் பரவாயில்லன்னு மாமா கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போறக்கு அஃபேர் இருந்துச்சு, அது எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் நான் மேரேஜை கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இதை கேட்டோடனே மூஞ்சியோ ஒரு மாறிடுது. இதெல்லாம் நல்லது தான், கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க மாமா பார்த்தீங்கன்னா இப்போ நான் உனக்கு ஊத்துறேன்ட்டு சியர் சுற்றி கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மாமா கூட அவன் வெளியே போயிருக்கான். ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ஆல்ரெடி சந்தேகமாக இருந்துச்சுல, இவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். வேலையில தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஃப்ரீயாகவே விட மாட்டானுங்க அவங்க மாமா பேசிட்டு இருக்க. அப்போ ஒரே ஒரு கோடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் டக்குன்னு போது இவன் பார்த்துறான். என்ன ஃப்ளோர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 4th ஃப்ளோரு. அங்கே போய் அவங்க மாமா கூட பேசிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா என்ன சரக்கு தம்மெல்லாம் அடிக்க மாட்டியா அப்படின்ட்டு இருக்க. இவன் அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி உங்கள் பேரண்ட்ஸ் இருந்ததுக்கப்புறம் நீ உங்கள் அக்காவும் மட்டும் தானே இருக்க. ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இனிமேலாச்சும் வந்து அடிக்காவை அடிக்கடி பார்த்துட்டு போன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் டக்குன்னு கை போயிடுது. அதுக்கப்புறம் 10th ஃப்ளோரில் அவன் மாற்றி விட்டுட்டு இருக்க. இவனுக்கு ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு இந்த ஜிக்கு. அவன் பின்னாடி சுற்றி பார்க்குறா. அவங்க மாமா பார்க்கலன்னு தெரிஞ்சோடனே டக்குன்ட்டு 4th ஃப்ளோர் வரும்போது பட்டன் நமக்கி விட்டுறான் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே 4th ஃப்ளோர் போனோடனே அந்த கோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏதோ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான்னு எட்டி பார்க்க இவன் வெளியே போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே மாமா இது ஒன்று நம்ம ஃப்ளோர் இல்லை, நம்ம ஃப்ளோர் மேலே இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுறான். சியோட கேஸை நம்ம ஹீரோ எடுத்து நடத்திட்டு இருப்பார்ல, டக்குன்னு அந்த கேஸை பார்த்தீங்கன்னா சூசைடுன்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோட ஹெட்டை சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அதுதான் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸ்கூலோட பேர் கெட்டுருவோன்னு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது சூசைடு இல்லைன்னு உங்களுக்கு தெரியலன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அவளை ஏற்கனவே புள்ளி பண்ணியிருக்காங்கன்னு உனக்கும் தெரியல, அந்த புள்ளி தாங்க முடியாமல் கூட அவள் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம்ல, இதை அப்படியே விட்டு உண்மை எதுவோ நமக்கு தெரியாது, பட் இது அப்படியே விடுறதா நல்லதுங்கிற மாதிரி ஹெட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நடந்திருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பீங்களான்ட்டு அவர் ஹெட்டையே இது பேசிட்டு வந்துடுறாரு. என்ன சொன்னா அப்படின்னு ஹெட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் சரியாக தான் பேசினேன், போடா நீ ஒரு ஆளுன்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாத்திட்டு வந்துட்டு இருக்க. அவர் சியாவோட ஃபோனை ஓப்பன் பண்ணுறாரு. பட் அதுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு இவருக்கு தெரியாதுல்ல, அது ஐஃபோன் வேற, கரெக்டாக பாஸ்வேர்டை கிராக்கும் பண்ண முடியாது. இப்போ ஹீரோ வேற வழியே இல்லைன்னு மண்டையை பிச்சுட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரா. வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த டீச்சரோட தலையில் ஒரு கோடு கூட இல்லை. இவன் ரொம்ப நல்லவன் நினச்சி பேசிட்டு இந்த மாதிரி கொரியன் டீச்சர் இன்னுமே வரலையான்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை அவர் லீவ் போட்டார், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவரை பற்றி கிடைக்கல அப்படின்ட்டு இவ ஒரு மார்க்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவன் பார்க்குறான் அங்கே இருக்கிற 2 ஸ்டாஃப்குள்ளேயே அந்த அஃபேர் இருக்குள்ள அந்த மாதிரிலாம் கோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் அவன் கேட்குறான், ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அஃபேரில் இருந்தால் நீங்கள் என்னப்போ டீச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க. நான் என்ன பண்ணுவேன், அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவேன், அப்போ தானே நம்ம அஃபேரை தடுக்க முடியும். சரி உங்கள் கண்ணாடி ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு சூட் ஆகிடுச்சு போல அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே டாப்பிக்கை மாற்றி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் அவன் வேற என்னமோ பிளான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்க அக்காவையோ பையனையும் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்க. அங்கே ஏதோ ஒரு கவர் வந்திருக்கு. என்ன கவர்னா யூனிட் 401, அதாவது 4th ஃப்ளோர் இருக்குல்ல அந்த கவர் வந்து இவங்க வீட்டில் வந்திருக்கு. சில சமயம் இப்படி தான் மாற்றி வைப்பாங்க, நீ போய் செக்யூரிட்டி ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க அக்கா அனுப்பிச்சு விட. இவன் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான சான்ஸ், ஏன்னா அவங்க மாமாவோட இது கோடு வந்து 4th யூனிட்ல தானே இருந்துச்சு, எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சாகணும். இவன் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டுக்கு வேணும்னே போயிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அந்த யூனிட்ல. இவனுக்கு அப்படியே பயமாக இருக்குது, யாராதான் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போக அங்கே ஆளே இல்லை கடைசியில். சரி பேசாமல் இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போன்ட்டு அவனும் வெயிட் பண்ணுறான், ஆளே இல்லை. காலிங் பெல் அடிக்கிறான், அப்போவே எடுக்க பாடு இல்லை. சரின்ட்டு இவ பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா
ஒரு பொண்ணு அவ்வளோ ஷாப்பிங் பேக்கில் வந்துக்கிட்டு இருக்கு, என்னப்பா இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி தான் வைக்கிறதுன்ட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அத்தனை இதை வாங்கிட்டு வந்துட்டுருக்கு. இதை அவன் ஓரத்துலன்னு பார்க்குறான். அந்த பொண்ணோட பேர் தெரிஞ்சுக்கலான்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வரும் தெரியுமா, அதுக்கு கீழே போயிடுறான் கவர் வர இடத்துல. அங்கே போய் நின்றுட்டு எப்படியோ ரூம் நாட் 4ல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேரை கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் இன்னைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாள் போல் அவங்க அக்காவும் அவனும் அப்படியே சாமி கும்பிட்டு இருக்கும்போது தான் அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்காங்க. இந்த மாதிரி பாட்டிக்கு வாரிக்க சொல்ல அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணையும் சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதெல்லாம் கும்பிட்டு வழங்கிட்டு இருக்கு. அப்போதான் அவங்க அக்காட்ட பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது சரி உங்க வீட்டுக்காரிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்ல இருக்காரு, என்னைக்காச்சும் தான் வீட்டுக்கு வருவார், ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள். அவர் ரொம்ப பிஸி தெரியுமா, அவருக்கு டைமே கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜி பார்த்தீங்கன்னா அதான் உன் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறான்ல, அட்லீஸ்ட் ஃபேஷியலாச்சும் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இப்படி சிம்பிளாக இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பரவாயில்லடா நல்லா வளர்ந்துட்ட, அம்மா மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த மாதிரி உன் பிரேக்கப் ஆச்சுல, அந்த பொண்ணு உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போகல, அதுதான் உண்மையான ரீசன், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல அஃபேர் இருந்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூடன்ட்டு, அதனால தான் அப்படின்ட்டு இருக்கான். இருந்தாலும் அம்மா இருந்தாம நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவனுக்கு ஏதோ ஒரு சின்ன டவுட்டு மாதிரி வருது. இன்னும் நீ அப்பாவோட சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்க, இல்லை சித்தப்பா தான் அடிக்கடி கால் பண்ணுவாங்கன்னு அக்கா சொன்னோன்னு சரி இவனுக்கு சரியான கோவம் வந்துடுது. உனக்கு தெரியல அவங்க நம்ம அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. அவங்க அக்கா நீ ரொம்ப சின்ன பையன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது, சின்ன பையனா இருந்தாலும் அம்மா எவ்வளோ டைம் அழுதுருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சிருக்கியா, அப்பா இன்னொரு பொண்ணு கூட வச்சு அம்மாவை ஏமாற்றி எஃப்ஆரில் இருந்தாரு, அதனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நானும் அவனும் 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா முதல் தடவையாக நடந்துருச்சு, நான் மன்னிச்சிடு அப்படின்ட்டு நானும் சரி எல்லாத்தையும் மறந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அம்மா ஞாபகம் வந்தாங்க. அம்மா கூட ஃபர்ஸ்ட் டைம் அப்பா இப்படி கெஞ்சினார்ல, அப்போ ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தியா அம்மாவோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு, எவ்வளோ நரகமாச்சுன்ட்டு. அதனால தான் எனக்கு மறுபடியும் அவளை ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. நானும் ஒரு வேளை எங்கள் அப்பா மாதிரி ஒரு தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். எங்கள் அப்பா செத்தா கூட இன்னுமே என்னை வாட்டி தான் வதச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவன் கூட பேசலான்ட்டு தம்பி எழுதிட்டு இருக்க. அக்காக்கும் அழுகுதான் வருது. இன்னொரு பக்கம் ஸ்கூலில் காட்டுறாங்க. அதில் ஹனாவோ டீச்சர் அஃபேரில் இருந்திருப்பாங்களே அந்த ஃபோட்டோவை இவனும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறான். அது ஸ்கூல் ஃபுல்லாக பரவிட்டு இருக்க. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் கேஷாக்கு ஒரு வேலை சிஓவோட வேலையாக்கி இது இருக்குமோன்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த ஒரு காரை காட்டுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா கொரியன் ஸ்கூல் டீச்சர் இருக்கான்ல அவன் சூசைட் பண்ணிட்டான்ட்டு வருது. இதில் அற்புதமான விஷயம் என்னன்னா அவன் 3 நாளுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிட்டான். பட் அந்த ஃபோட்டோவில் ரிலீஸ் ஆனது இன்னைக்கு தான். ஹீரோ கிட்ட நோட்ஸ் வேற எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கான். இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணதுக்கு காரணம் என்னோட ஒய்ஃபுக்கு இந்த அஃபேர் மேட்டர்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் எனக்கு வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடியே இவன் 3 நாளுக்கு முன்னாடியே சாகணும். 2வது விஷயம் இவன் கார்ல செத்து போயிருந்தான்னு வச்சுக்கோ. 3 நாளாக கார் நடு பார்க்கிங்ல நின்றுட்டு இருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க கூடவா போலீஸ்கிட்டயோ இல்லை காரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கவோ ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் என்னமோ ஒரு உள்குத்து இருக்குன்ட்டு ஹீரோக்கு நல்ல டவுட் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்கால அந்த ஜின்னு புள்ள கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா படிப்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இன்னைக்கு வெளியே போகலாமான்னு கேட்க படிப்ஸ் எப்பவுமே ஓகே சொல்ல மாட்டான். அந்த தைரியத்தில் கேட்டுறா இவ. அவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிசயமா வரேன்னு சொல்லிட்டா. ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஹீரோயின் இருக்கங்காட்டி தான் வரியா, உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கும்னு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. 3 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ வா வண்டியில் ஏறின்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு கிட்டன்ட்டு. இது என்னோட பக்கத்து வீட்டு புள்ள தான், அதனால ஒரு பிரச்சனையும் இருக்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா எகிரிட்டு போயிட்டு இருக்கா. என்னதான் பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா, உங்களுக்கு என்ன மேனஸ் இல்லையா அப்படின்ட்டு. ஹீரோ எதனா பேசினா உள்ள போட்டுருவான் பார்த்துக்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட தான் போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறாங்க, கண்டிப்பாக அவள் சூசைட் பண்ணியிருக்க மாட்டா, அது எனக்கே தெரியும். பட் அன்னைக்கு நைட் அவள் எதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போனான்னு உனக்கு எதனா ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவள் ஒரு கிளாஸ் போட்டுட்டு இருந்தால அதை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன மேட்ரு என்ன எதுன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா, நீங்கள் என்ன கேட்குறதா இருந்தாலும் முதல்ல அந்த கிளாஸோட வாங்க, அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன் இருக்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி டவுட்டே அந்த கிளாஸ் தானே, இப்போ அதை கண்டுபிடிச்சாதான் உண்மைங்கிற மாதிரி இருந்துருது. இவர் கண்டுபிடிச்சி ஆகணும்னு கட்டாயத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் ஜியை தான் காட்டுறாங்க. அவன் சாயந்தரம் காலையில் எப்போ பார்த்தாலும் அவங்க மாமா பின்னாடியே குறியா சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க மாமா எங்கேயோ வெளியே போகிறத இவன் ஒட்டு கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக இவனும் ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கா. அவரு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இங்கே வெளியே வந்திருக்கான்ட்டு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10ஆவதுக்கு இவன் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கொடுத்துட்டு இருக்கான். அது ஒன்று கூட இந்த தர ரேட்டெல்லாம் இல்லை, எல்லா காஸ்ட்லியான கிஃப்ட்ஸு. அவங்க அக்கா வீட்டில் எப்படி இருக்காங்க, இவன் இங்கே இருக்கான்ட்டு இவனுக்கு சரியான வெறியாயிடுது. அந்த பொண்ணுக்கு போட்டெல்லாம் அழகு பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக இவன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். அவங்க மாமாவை எடுத்து சொல்லு என்ன மேட்ரு அப்படின்ட்டு இருக்க. அக்காவுக்கு ஃபோன் போட்டேன், அவள் எடுக்கல, அதனால தான் உங்ககிட்ட கூப்பிட்டுருக்க அப்படின்ட்டு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பேசிகிட்டு இருக்கான். அவங்க மாமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அவுட் ஆஃப் டவுனில் வந்திருக்கேன், ஒரு சின்ன வேலை அப்படின்ட்டு, நான் வந்த உடனே உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா மேட்ரு, சரி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த பக்கம் போகிற மாதிரி போய் டக்குன்ட்டு அவங்க மாமா திரும்புறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணிடுறான். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா
போகும்போது கரெக்டாக அந்த பொண்ணு க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரூம் கார்டு வச்சுருப்பாங்களே அதையும் என்ன நம்பர் எதுன்னு நோட் பண்ணிக்கிறான். அந்த ரூம் நம்பரை நோட் பண்ணிட்டு அவனும் அதே ரூம் நம்பருக்கு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க மாமா இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஜாலியாக இருக்காங்க. இவனுக்கு ஃபுல்லாமே அந்த ரெட் கோடு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே அவங்க மாமாவும் அந்த பொண்ணும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ பெல் அடிக்கிறாங்க. யாரா இது இந்நேரத்துக்கிட்டு அவங்க மாமா யதார்த்தமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் சைடில் பார்த்தோன்னே தான் தெரியுது அது வேற யாருமே இல்லை ஜீன்ட்டு. அவங்க மாமாவுக்கு சரியான ஷாக் ஆகிடுது. டக்குன்ட்டு அவனை பிடிச்சிட்டு இங்கே எதுக்குடா வந்த அப்படின்ட்டு இருக்க. இதெல்லாம் நான் கேட்கணும்னு அவன் பார்த்தீங்கன்னா சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க மாமாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. டக்குன்னு லாக் ஆகிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ நீ கரெக்டாக மாட்டிட்ட பார்த்தியா அப்படின்ட்டு இருக்க. என்னோட ப்ரைவசியில் நீ எதுக்கு வந்தேன்னு அவங்க மாமா கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மாமாக்கே தெரியுது இப்படிலாம் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்ட்டு. இல்லை சாரி, நான் இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு இருக்க. உனக்கு நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் தரேன்ட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சமாச்சும் டைம் கொடுக்கலாம்ல அவங்க மாமா கேட்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஒரு நாள் நீ முடிச்சா இன்னைக்கு உனக்கு நல்லது, இல்லைனா விஷயமே வேறங்கிற மாதிரி அவங்க மாமா நல்லா பிளாக்மெயில் பண்ணிடுறான். அவங்க மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை. சரி நான் இன்னைக்கே முடிச்சிடுறேன்ட்டு அவரும் பேசிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் போயிடுறான். அதே மாதிரி அவங்க வீட்டையும் காட்டுறாங்க. அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவை வான் பண்ணிட்டான்ல, அதனால கனடா போகலான்ட்டு சீக்கிரமாகவே போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டான். இந்த மாதிரி நீ பார்த்துருந்துக்கோ என்ன ஏதுன்ட்டு மாமா இப்போ வச்சு கால் பண்ணாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அவர் டைம் கிடைச்சா கூப்பிடுவாருன்ட்டு இவனுக்கு செலவுக்கு காசு கொடுத்து விட்றான். இவனுக்கு அவங்க அக்கா பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ அப்பாவியாக இருக்காளே, பொழைக்க தெரியாதவெல்லாம் இருக்காளாங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதான் வான் பண்ணிட்டோல, இனிமேல் நம்ம விஷயத்தில் தலையிட வேண்டான்ட்டு அவன் பாட்டுக்கு நம்மனு கிளம்பிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போய் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. எல்லாமே இந்த கண்ணாடி தானே. அவனுக்கு இந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதையவே பார்த்துக்கிட்டு இருக்கான். இது இல்லைனா இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருக்காதுன்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டீங்களா? நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான் இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹனாவுக்கு இது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு இருக்க. இல்லை அவள் போனவ தான், இன்னும் அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த அஃபேர் ஃபோட்டோ லீக் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன க்ளூ எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கா போல அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்க. இவனுக்கு இப்போதான் ஒரு டவுட் வருது. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியல. அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் அவளும் எதுனா க்ளூ வச்சிருக்காளான்னு பார்த்தா தான் தெரியுது அவள் எல்லா க்ளூவையும் வச்சிருக்கா. என்னன்னா அவங்க மாமா கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அது போட்டிருக்கா. அப்புறம் நெக்லஸ் வாங்கி கொடுத்தது அதையும் போட்டிருக்கா. எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு கடைசியில் ப்ரெக்னன்சி ரிவியூல்னு போட்டிருக்கா. இவனுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தை வேற பிறக்க போகுதுன்ட்டு இவனுக்கு சரியான வெறியாயிடுச்சு. ஊருக்கு போகிறவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க அக்காவை பார்க்கலான்ட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஓடி வந்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது அங்கே ஊருக்கு சொல்ல எல்லா கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடாதுன்ட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க இருக்கிறத பார்த்தா ஏதாவது சூசைட் பண்ண மாதிரி இருந்துட்டு இருக்க. என்னடா இதுன்னு கிட்ட போய் பார்த்தா அவள் வேற போலீஸ்க்கு கூப்பிடுங்கன்ட்டு இருக்கா. இன்னமும் ஏதோன்ட்டு இவர் பதறி அடிச்சுட்டு போய் பார்க்குறாரு பாருங்க. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா காரை இடிச்சிருக்காங்க. இடிச்சுட்டு அவங்க அக்கா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இவர் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணேன்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. இவருக்கு எதுவுமே புரியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு இவர் அப்படியே முடிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பான்ல இவங்க மாமா, அவன் வந்துடுறான். வந்த உடனே இவங்க அக்காவை பார்க்குறான். பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அந்த பொண்ணு அழுதுட்டு இருப்பா பார்த்தீங்களா, அவகிட்ட போய் இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இவன் பாட்டுக்கு போய் சட்டையை பிடிச்சிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு 2 பேரும் மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா வேண்டாம் இதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா போடான்ட்டு இவனை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தால அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு எதுவுமே புரியல. இவங்க அக்காவை பேசாம நின்றுட்டு இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ட்விஸ்டா கொடுப்பானுங்க பாருங்க. இவ சொல்றா, நீ நினைச்சிட்டு இருக்கல கீப் அந்த பொண்ணுன்ட்டு, அதுதான் அவரோட ஒய்ஃபு, ஆக்சுவலா அது நான் தான் அப்படின்ட்டு சொல்லுவா பாருங்க. இவனுக்கு பேச்சு மூச்சே இருக்காது. என்ன சொன்ன மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. இல்ல ஆமா அதுதான் உண்மை, என்னோட ஹஸ்பண்ட் இவர் இல்லை, அவன் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அவருன்ட்டு இருக்க. இவனுக்கு என்ன பதில் பேசுறதுன்னு கூட தெரியாது. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கான். நீ தான் அவன் இந்த அஃபாரை முடிச்சுக்கொண்டு அவர்கிட்ட பிளாக்மெயில் பண்ணல, அதான் இன்னைக்கு அவர் சொன்னாரு இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டான்ட்டு. அதனால தான் நான் வேணும்னே போனேன். அவளை தான் இடிக்க முடியல, அட்லீஸ்ட் அவள் காரையாச்சும் எதனா பண்ணால்தான் வேணும்னே அவள் காரை நான் இடிச்சேன் அப்படின்ட்டு சொல்லுவா பாருங்க. நீ ஏன் இப்படி பண்ணன்ட்டு கேட்க இவன் கிட்ட பதிலே இல்லை அந்த தம்பிக்காரங்கிட்ட. அவன் அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அந்த குழந்தை வேற வருது. இந்த குழந்தைகிட்ட அவன் என்ன சொல்ல முடியும்? ஓடி போய் அவங்க குழந்தைய ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க அக்கா அழுதுகிட்டு இருக்க. இவனுக்கு பதிலே இல்லை. அப்படியே அவன் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நடந்த எல்லா உண்மையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ரெட் லைன் யாரெல்லாம் ரொம்ப கனெக்ஷனாக இருக்காங்களோ ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு வரும்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா உனக்கு பொம்மை மாதிரி தெரியுதா? நான் ஒரு டிடெக்டிவ், என்ன சின்ன பிள்ளைன்னு நினச்சி நீ ஏமாத்திட்டு இருக்கியான்ட்டு அவனால நம்ப முடியல. காமெடி பண்ணுறது நிறுத்த, இது சீரியஸான டைம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் நான் சொன்னேன்ல, சொன்னாலும் உங்ககிட்ட வேஸ்ட்டு தான்ட்டு, அதனால தான் நான் சொல்லாமல் போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு. அப்போது சியோவோட கிளாஸ் யாருக்காச்சும் ஆசைப்பட்டு அவளை அதனால கூட மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்கோம்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குதானேன்னு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு அது தெரில, பட் அந்த கிளாஸ் மட்டும்தான் அந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக காட்டும், ரெட் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கா என்ன? ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய விஷயம் நடந்துச்சு கொள்ள,
அதனால தான் நான் கேட்டேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் வெறும் உன்கிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு காலேஜ் பொண்ணு, உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி என்ன சுற்றி பிளரா தெரியுதான்ட்டு இருக்க. ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அவருக்கே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குல்ல, எவ்வளோ பார்த்துருப்பேங்கிற மாதிரி ஹீரோயினை சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு என்ன தெரியுதுன்னா ஏதோ சியோ பார்த்தீங்கன்னா தனியாக பெட்டில் படுத்துட்டு இருக்கா. பட் அவளோட லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவள் செத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சியோ என்னை விட்டு போகாது அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்க. முழிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு. அவங்க மிஸ் என்ன கிளாஸ் நேரத்தில் தூங்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேயான்ட்டு இருக்க. இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. என்னடா கனவெல்லாம் இப்படிதான் வருமான்ட்டு அதை படிப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பண்றதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா படிப்ஸ் ஹீரோயின் ஜின்னுட்டு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஏதோ பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி என்னன்னு சொல்லு, நாங்களும் வந்து பாப்போல உன்னன்னு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்ல மாட்டா. ஜின்னு பார்த்தீங்கன்னா சொல்லு நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ தயங்குறதுலயே படிப்ஸ் புரிஞ்சுக்கிறான். அட விடு, அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சும்மா நச்சுக்கிட்டே இருக்காதுன்னு இருக்க. அவ ஏதோ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பார்ட் டைம் ஹோட்டல்ல அவ வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த அட்மின் ஸ்டாஃப் இருக்காங்களே அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்களோட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா மேல இடத்துல இருப்பாங்களே அந்த அம்மா கழுவி ஊத்திட்டு இருக்கு. ஒரு தப்பை எத்தனை டைம் டீப் பண்ணுவேன்ட்டு இவளை பார்த்தீங்கன்னா ஏதோ சைலண்டா வாங்கிக்கிறா. பட் அவளுக்கே பார்த்தீங்கன்னா அந்த எஸ் லைன் தெரியுது. அவகிட்டே அந்த கிளாஸ் இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு ரெட் கோட் இல்ல உனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய திமிராடின்ட்டு மனசுல பார்த்தீங்கன்னா அவளை கழுவி ஊத்திட்டு அந்த கோவத்தில் ஒரு ஸ்டாப்லர் பின் அடிப்பாங்களே அதுல கட்டிக்கிட்டு இருக்க. இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பதான் இந்த ஆஃபீஸ் அட்மின் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் டீச்சர் ஆகணும்ட்டு ஆசைப்படல, நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் இருக்கும்போது இல்ல என்ன ஆக்ட்ரஸான்னு கேட்குறாங்க. ஆமா கேஸ்டிங் டைரக்டர் கூட என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நான் அழகா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டிவ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஒரு டீச்சர் கிராஸ் பண்றாங்க. அவர் வேற யாருமே இல்லை, இந்த ஆஃபீஸ் அட்மின்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல அவரு தான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் டீச்சராமா. ஸ்கூல்லேயே அவர் கொஞ்சம் ஃபேமஸ் பாப்புலர் மாதிரி. இந்த ஊர்ல எல்லாரும் அந்த பொண்ணுக்கு தான் வளைஞ்சிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பேசிட்டு இருக்க. இவ ஏதோ லவ் பண்ண மாதிரியே வாய்க்குள்ள சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் யாரோ ஒரு பொண்ணு ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு இந்த மிஸ் அடிச்சா பாத்தீங்களா ஸ்டாப்லர்ல, அதே மாதிரியே கையில அடிச்சுட்டு எங்கேயோ ஊர் பக்கம் போயிட்டு இருக்கா. அந்த ஹேர் ஸ்டைல் கூட மாறி இருக்கு. மோட்டலுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வேலை செய்யறாள் அதே ஹோட்டலுக்கு தான். நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க. அங்க கப்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து புக் பண்ணிட்டு போறாங்க. பேசாம நம்ம ஹோட்டலுக்கு போலாமா, 1 hour போதுமா 2 hour போதுமான்ட்டு எல்லாமே பேசிட்டு போயிட்டு இருக்கா. இவ ரெட் லைனை பாக்குறா. எல்லாம் 1க்கு 4-5 தொங்கிட்டு இருக்கு. சரி இது வழக்கம் போல நடக்கிறதானே. இவ பெருசா அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இங்க ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்க 2 க்ளூ, ஒன்னு ஹனா, இன்னொன்னு அந்த கொரியன் டீச்சர். அந்த கொரியன் டீச்சர் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டா. ஹனா பாத்தீங்கன்னா எந்த ஒரு டீடைல்ஸும் அவளை பத்தி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல, அவளும் காணாம போயிட்டா. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஹீரோ அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த கொரியன் டீச்சர் சூசைட் பண்ணான்ல அவனுக்கு ஹைட்டுனாலே பயம். அதனால அவன் கண்டிப்பா சிஓ வாங்கிருந்து புஷ் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு, வேற யாராவது வரணும் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல, எப்படா நடக்கும் அப்படின்ட்டு. வேற எதுனா கண்டிப்பா சூசைட் பண்ணியிருக்க மாட்டாளான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல அவ சூசைட் பண்ண மாட்டா, பட் அவளை யாரோ கொண்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவ கிளாஸ் போட்டோன்னே கண்டிப்பா மாறி இருக்கா. ஏன்னா அந்த கிளாஸ்ல யார் கூட எல்லாம் நம்ம டீப்பா இருந்தோமோ அவங்கள பத்திலாம் கோடெல்லாம் தெரியும் இருக்க. அசிஸ்டன்ட்டுக்கு நம்ப முடியல, என்னடா கதை விடுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. திடீர்னு டிடெக்டிவ் வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க 2 பேரும் கேஷுவலா ஒரு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் யாரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த டைம் பார்த்தா வந்தது ஜின்னு. வந்த உடனே என்ன எங்களுக்கு ரூம் கிடைக்குமாங்கிற கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க அண்டரேஜ்ல இருக்க கூடாது, தயவு செஞ்சு கிளம்ப, பிரச்சனை வந்துடும் இருக்கா. ஏமா நீ அண்டரேஜ் தானமா, நீ மட்டும் உட்காந்து பில் கவுண்டர்ல உட்காந்துருக்க, என்ன எங்களுக்கு ரூம் தர மாட்டியான்ட்டு எல்லாம் கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னு இடிக்கிறா விட்டா நம்ம ஹீரோயினை படிப்ஸோட மடியிலேயே தள்ளி விட்டுருவா போல. நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கத்துல உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம பார்த்தோம்ல வியர்டான லேடி, அவ பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரூம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அது $2 கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இருக்க. வேற யாருமே ரூம்ல பேரெல்லாம் சொல்லி கேட்க மாட்டாங்க. இவளும் கொடுத்துட்றா. கொடுத்தோன்னே தான் ஜின்னு கொஞ்சம் குமிஞ்சு பாக்குறா. ஏய் இது நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் அட்மின் அப்படின்ட்டு, நம்ம ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா, நான் பார்த்துருக்கேன் இருக்க. அதே மாதிரி அந்த அட்மினும் போய் படுத்துடுறா. படுத்துட்டு நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில நிறைய பேத்த காதலிச்சிருக்கேன், ஆனா உன்ன மாதிரி யாருமே இல்லை, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரையுமே காதலிக்க தோணல, உன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பே போதுன்ட்டு அவ பாத்தீங்கன்னா படுத்துட்டு அப்படி தனியா பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஒரு மாதிரி விசித்திரமா கொடுத்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் சிரிக்கிறா. அசல் சைக்கோ மாதிரி அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் துணி காட்டு இருக்கும்போது 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. தோ இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நீ வந்துக்கவே மாட்டல, நீ தான் பியோர் விர்ஜினாச்சின்ட்டு அவங்க 2 பேரும் மாறி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா 2 பேத்துக்குமே ஒரு கோடு கூட இல்லை, இப்படி இருக்காங்களேன்ட்டு. அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா மறுபடியும் அந்த லேடி இருக்கால அவ போயிட்டு இருக்கா. அப்பதான் ஜின்னு கன்ஃபார்மே பண்றா, நான் சொல்லல நம்ம ஆஃபீஸ் அட்மின் மாதிரியே இருக்குன்ட்டு, அது இவதான், நான் பார்த்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறா. அவளுக்கு ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. இவளுக்கு உடனே கொஞ்சம் டவுட் வந்துகிட்டு இருக்க. அவ பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அட்மின் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனோடனே அவ ஒரு கெட்ட போட்டிருப்பாள், எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு மறுபடியும் அந்த கண்ணாடி போடுறா. அவளுக்கும் இந்த கோடெல்லாம் தெரியும் போல அந்த கிளாஸ் போட்டா. அவ போய் பார்த்துட்டு மறுபடியும் ஹோட்டல்ல சொல்லியிருப்பாள். அதே இல்லை தத்துவத்தை இங்கேயே சொல்லிட்டு, நான் நிறைய பேத்த பார்த்துருக்கேன், உன்ன மாதிரி யாருமே இல்லைன்னு இருக்க. அவளுக்கு ஃபுல்லாமே அந்த ரெட் லைன் தான் தெரியுது. அதே மாதிரியே பார்த்துக்கிட்டு அந்த இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால அவங்க அப்பா குத்தின கேஸ் இருக்குல்ல, அதை இவர் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. அப்போ தான் சொல்கிறா, இந்த மாதிரி பொண்ணு ஏதோ ஒரு ரெட் லைன் வரைச்சி வச்சுருக்காங்க, அந்த லைனை பேஸ் பண்ணி அவங்க அம்மா கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ரிப்போர்ட்டே எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்ட்டு ஹீரோக்கு சரியான ஷாக் ஆகிடுச்சு. 100% நம்புறாங்க. அப்போ ஹீரோயினை பார்க்குறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி இருக்குல்ல அதை போட்டிருக்கா. இவருக்கு இன்னும் டவுட் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ கண்ணாடி போட்டிருக்கா சின்ன வயசில் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணாடி கூட இல்லாமல் பார்ப்பால. இது எல்லாத்தையும் அவர் மண்டையை வச்சு பிச்சுக்கிட்டு இருக்க. சிஓ போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அவள் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் இருக்கா. சிஓக்கு அந்த மாதிரி கோடெல்லாம் இருக்கா என்னன்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுச்சுக்க. நான் சொன்னால் அவள் ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடும்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவளுக்கு இருக்குன்ட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் மனசே உடஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்ன உங்கள் கிளாஸ் பையன் ஒருத்தர் இருக்கானே அவன் கூடயா அப்படின்ட்டு இருக்க. அப்புறம் தான் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எங்கள் கிளாஸ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி அவள் கூட யார் கூடயுமே கனெக்ட் ஆகலை, அவளுக்கு வேற எங்கேயோ தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கே ஒரு பக்கம் என்னடா இது இருக்கிறது ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் தெரிஞ்சு அவனும் இல்லைன்னா வேற யாரா இருக்குங்கிற மாதிரி அவளுக்கு அது ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. இப்போ இவனை எங்கே போய் தேடுறது அப்படின்ட்டு அந்த கனெக்ஷன் ஆகிற பையன் தான் இந்த மாதிரி தள்ளிக்கிது விட்டுருப்பானேன்னுட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. மேபி சான்ஸ் இருக்கு, அவனை கண்டுபிடிச்சா எதனா ஒரு க்ளூ கிடைக்கலாம் நமக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதில் எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி கிரைம் சீனை பண்ணிட்டானாமா. பண்ணிட்டு அவன் வந்தா வெளியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கோடு கூட இல்லை. கிட்டத்தட்ட அவன் சைக்கோ மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவன்கிட்டே கிளாஸ் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறான். என்னடா இது ஊரில் எல்லாம் கிளாஸை போட்டு சுற்றுறானுங்க, நாடு எங்கே போதோன்ட்டு அவள் பதறிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஆஃபீஸர் மீன் இருக்காங்களே அவளை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மியூசிக் சேர் இருக்காரா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. டீச்சர் இல்லைன்னொன்னே இந்த பாட்டெல்லாம் கேட்பாங்களே அந்த இடத்துக்குள்ளே இருப்பாருன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஒன்று இருக்குல்ல அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த டீச்சர் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து அவரை பார்த்த உடனே சரி இவளுக்கு அவ்வளோ வைக்கும், இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த டீச்சருக்கு இவ்வளோ ஏற்கனவே தெரியும் போல. உன்னோட பேர் மியாங் தானன்ட்டு கரெக்டாக கேட்குறாங்க. இவளும் நான் கூட நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன், ஞாபகம் வச்சிருக்கீங்க போல அப்படின்ட்டு. நீ கூட ஏதோ ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஞாபகம் வச்சிருந்தல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாங்க. இவளுக்கு அதை விட ஒரு பெரிய ஷாக்கு, அவளோட ஆம்பிஷன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்களே, பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்னு இருக்க. நீ உன்னோட பாடி யூஸ் பண்ணி எதனா ஒன்று பண்ணனா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருப்ப அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அது எனக்கே தெரியும்னு இருக்காங்க. பட் இங்கே தான் ஒரு விஷயம் நடக்குது, ரெண்டு பேத்துக்கும் ஏஸ்லைன் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் யார் இவங்க ரெண்டு பேரும் முன்ன பின்ன பழகிருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் படிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட ஓடி போய் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இன்னைக்கு ஜின்ன லீவு, அதனால நம்ம ரெண்டு பேரும் தான் வெளியே போகணும், நீ ஃப்ரீயாக இருந்தால் வரியா, நம்ம வெளியே போகலான் இருக்க. ஹீரோயினுக்கு மறுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஆப்ஷனே இல்லை. சரி வந்துதான் ஆகணுன்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் படிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெக்கம் ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம கண்டிப்பாக போகலாம், ரெடி ஆயிருன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். எங்கன்னா ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூலாட்டு இருக்கு, யாருமே இல்லை. உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. படிப்ஸ் அப்போ தான் சொல்கிறான், அவள் ஆக்சுவலாக ஒரு அத்லட்டாக இருந்திருப்பான், இந்த ஸ்விம்மிங்லாம் இருப்பாங்களே அதில் நிறைய ரேஸ் எல்லாம் வின் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனால ஸ்விம்மிங்கே விட மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இதோ இந்த இடத்துல தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கா. வேணா நீ ஸ்விம் பண்ணுவியா, உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா என்னன்னு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்ட்டு அவள் டப்புன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டா. குதிச்சோன்னே இவன் பார்த்தீங்கன்னா என்ன பைத்தியக்காரியாக இருப்பா போலன்ட்டு இவனும் பின்னாடியே காப்பாற்றலான்னு குதிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா அங்கே ரெட் லைனே இல்லாத ஒரு உலகம் அவங்க தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அவனும் தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டான். குதிச்சு நம்ம ஹீரோயின் என்ன ஓகே தானான்ட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்க. அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு திடீர்னுட்டு. நான் தான் லூசு மாதிரி குதிச்சுனா நீயும் குதிச்சுட்டேன்ட்டு. அங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர் போட்டு விடுறது என்ன நம்ம ஹீரோயினுக்கு குளிருன்ட்டு துண்டெல்லாம் குடிச்சிட்டு இருக்க. இவளுக்கு அதுலேயே கொஞ்சம் டச்சிங் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் சுடு சுடு ரேமன்லாம் வாங்கிட்டு வந்து இந்த சாப்பிட்லான்ட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். என்ன பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டுறா. ஆனால் இங்கே மாட்டிக்க மாட்டோம்லன்ட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம்னு சாப்பிட்ருக்க. நீ ஏன் முன்னாடியே குதிச்ச, உனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொன்னல, இதுனா உனக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லு, இல்லைனா பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வியர்டான திங்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மக்களோட தலைக்கு பேரெல்லாம் யாராச்சும் இன்டென்ஸாக ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஒரு கோடு தெரியும்னு இருக்க, என்ன இந்த மாதிரி தெரியுமா அப்படின்ட்டு இருக்கா. என்கிட்ட எதனா தெரியுதா என்ன அப்படின்ட்டு இருக்க. இல்லை உங்ககிட்டலாம் எனக்கு தெரியல, பட் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க கிட்டலாம் எனக்கு தெரியும். ஆனால் நம்ம குரூப்பில் 3 பேத்துக்கும் அப்படி இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் அவளோட உண்மையெல்லாம் நீ நம்பறியான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக நீ என்கிட்ட போய் சொல்ல போகிறேன்ட்டு படிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் நம்பிட்டு இருக்கான். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு உனக்கு வியடா இல்லையாட்டு இருக்க. எனக்கே இருக்க போது எனக்கு இதெல்லாம் நீ சொல்கிறது பார்த்தா ரொம்ப கூலுன்னு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதையெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணும்ல, அதுக்கு கூட பவர் வேணும்ல. நாளைக்கே நான் காணாம போனாலும் யாரும் கவலைப்பட போகிறதில்லன்ட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு கவலைப்படுறதுக்கு நான் ஜின்னலாக இருக்கும்னு இருக்க. அவனும் ஆமாம் நீங்கள் இருக்கீங்களேன்ட்டு அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு போனால் கூட நம்ம ஹீரோயினுக்கு அவனை பற்றின நடப்பதாக ஓடிக்கிட்டு இருக்க. சே எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன், நமக்காக எவ்வளோ நல்லா பண்ணுறான்ட்டு இவன் தூங்காமல் படிப்ஸை பற்றியே நினச்சிட்டு இருக்க. அடைச்சி தூங்க காலையில் ஸ்கூலுக்கு போகணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நான் தான் கிரிமினல் இல்லைன்ட்டு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த ஹீரோ வராரு. வந்த உடனே எப்படி இருக்க, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அந்த கிரிமினல் பேசிட்டு இருக்கா. ஹீரோ நான் கிரிமினல் கிட்டலாம் பேசுறதா இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் அவளோட வாக்குவாதத்தில் போராடி அவள் கிரிமினல் இல்லைன்னு ப்ரூஃப் வாங்கிட்டா. சரி இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. ஏண்டா கிரிமினலை கூட விட்டு வைக்க மாட்டியாடாங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கான். இங்கே என்ன லுக்கு, போய் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த
கேஸ்குள்ள பூந்துட்டாரு. அண்ணாவோட கான்டாக்டே இல்லை. இப்போ எப்படி அவளை கண்டுபிடிச்சி உண்மை வாங்குறதுன்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அசிஸ்டன்ட் கேட்குறான், நீ இப்போ யாரையாச்சும் டேட் பண்ணுறியா அப்படின்ட்டு. இல்லையே, நான் யாரை இப்போதைக்கு டேட் பண்ணலன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. எப்போவுமே 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் டேட் பண்ணுவேன், இப்போ என்ன ஆச்சுங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க. எனக்கு ஒரு டீச்சர் மேலே மட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அது ஃபிசிக்கல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கியூரியாசிட்டி, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவன் டீச்சரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த அட்மிஷன் ஆஃபீஸர் இருப்பாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறாங்க. பட் இந்த டைம் என்ன ஒரு வியர்ட்னா, அவங்க அதே மாதிரியே 206 இருக்குல்ல அதே ரூமோட கீழே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த வழியாக போகும்போது அந்த அம்மா ரூம்குள்ளே கத்திட்டு இருக்கிறதா இருக்கு. நான் இந்த உலகத்தில் நிறைய பசங்களை காதலிச்சேன், ஆனால் யாருமே உன்ன மாதிரி இல்லை. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யார் கூட இருக்கணும்னு தோணலை. நீ தான் எனக்குங்கிற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ரோடு வரைக்கும் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கே வியர்டாக இருக்கு. என்னடா இது ரொம்ப விசித்திரமா இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஓப்பனும் பண்ணி பார்க்க முடியாதுல்ல பார்த்தீங்களா. அவள் ஏதோ கண்ணாடி கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவள் அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு அவள் பாட்டுக்கு படுத்துட்டு அவள் உண்டு அவள் வேலையை ஒன்றுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள் ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆகணும்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சும்மா எல்லா பக்கமும் துணிஞ்சிருப்பா. அப்போ எல்லாம் இந்த ஊருக்குள்ள எல்லாம் பேசுவாங்களே இவ அப்படி இப்படின்ட்டு. அதனால இவ எப்பவும் போல கேட்டு இவளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால ஒரு டைம் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குன்ட்டு ஹோட்டலில் சும்மா தனியாக புக் எடுக்கலாம், கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கலான்ட்டு இவ தனியாக இருக்கலான்னு வந்திருப்பா. பட் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இந்த கண்ணாடி கிடைச்சிருக்கும். அதோ கண்ணாடியை போட்டு பார்த்துருப்பா. பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு வியர்டான திங்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த கண்ணாடியை போட்டு அந்த ரெட் லைன்ஸ் எல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் இவ பார்த்து ஒரு நிமிஷம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. போக தான் இவளுக்கு ரொம்பவே புரிஞ்சுட்டு இருக்கும். பட் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவளுக்கு அந்த சிங்கிள் கோடு மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவ ரூம்ல பக்கத்தில் நடக்கிறதுல என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஓட்டை போட்டிருப்பா. இவ இந்த 206 கேட்டு வாங்குறா பார்த்தீங்களா, அது ஒரே ஒரு விஷயம் தான். இங்கே வந்து உட்காந்துட்டு பக்கத்து ரூம்ல யார் வராங்களோ இவளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி அவ கண்ணாடி போட்டு அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி இப்போ ஒரு ஆள் வந்திருக்கா. அவன் வேற யாருமே இல்லை, அந்த மியூசிக் டீச்சர் இருக்கான்ல அவன் தான். அவனுக்கும் அந்த சிங்கிள் கோடு மட்டும்தான் இருக்கு. இவ பார்த்துட்டு ஒரே ஷாக்ல இருக்கா. ஏன்னா இவனும் நமக்கானது வந்துட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு க்ரஷ் மேல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் வராங்க. வந்தா அந்த அம்மாவுக்கு ஒன்றுக்கு ஒரு 5-6 இருக்கும் போல. அதுக்கு மேலேயே அவ்வளோ பார்த்துட்டு என்னடா இது ஒரு பொண்ணு வந்திருக்கான்ட்டு ஒரு வியர்டா மூஞ்சி திருப்பிட்டு போக அந்தவ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவனுக்கு இருந்திருக்குள்ள ஒரு கோடு, அது அந்த பொண்ணு கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ற மாதிரியே. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. பட் இவங்க க்ளோஸா இருக்கும்போது அவனுக்கு புதுசாக இன்னொரு கும்பலா எக்ஸ்ட்ராவா முளைக்கல. அவனுக்கு ஒன்று இருந்திருக்குள்ள ஏற்கனவே. அது பார்த்தீங்கன்னா அவளோட ஜாயின் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் இவன் நினைச்சதெல்லாம் போய் அந்த மியூசிக் டைரக்டருக்கு அந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் கிளம்பிக்கிட்டு இருக்க. இவன் கிளம்புறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, அப்போ இன்னொரு நாள் பார்க்கலான்ட்டு அவள் பாட்டுக்கு போக இப்போ அவள் காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வில்லி மாதிரி ஒரு முறைப்ப கொடுப்பா பாருங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த படிப்ஸ் இருக்கான்ல உன்னை பார்க்க வரட்டான்னு மெசேஜ் பண்ணிப்பா. இவன் என்ன ப்ரே பண்றாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அவள் வரா. வந்து நேற்று மாதிரியே அதே ரூம் இருக்குல்ல அது வாங்கிட்டு இவன் மறுபடியும் இன்னைக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வேண்டாம் இவ்வளோ கோவமா இருக்காங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. அது அப்படியே வெறித்தனமா இவ பாட்டுக்கு தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்க. அப்படியே போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. டக்குன்ட்டு கண்ண மொழிப்பா பாருங்க. வந்தது வேற யாருமே இல்லை, அந்த லேடி தான் தெரிஞ்சிருது. பார்த்த உடனே அதை எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்க ஆயுதத்தை. அதை வச்சு ஒரே போட்டுடுறா. அந்த லேடி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இங்க ஒரு சிரிப்பா பாருங்க. அங்க போயிட்டு உட்காந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அந்த லேடியோட ட்ரெஸ் கெட்டப் பண்ணிட்டு அத்தனையும் அப்படியே வாங்கி போட்டுக்கிறா. எப்படி அழகா இருக்கனா இப்ப பாரு என் வேலையன்ட்டு இவ பாட்டுக்கு எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு இருக்க. அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்காங்க விட்டுருன்ட்டு. அவ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மியூசிஷியன் ரூம்குள்ள பூந்துட்டான். அவனுக்கே ஷாக்கு, இவ எப்படா இங்க அப்படின்ட்டு. இன்னும் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவ எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில நான் நிறைய பசங்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எதுவுமே எனக்கு அவ்வளோக்கா தோணல. எத்தனையோ ரிலேஷன்ஷிப் வந்தாலும் உன் கூட இருந்தேன்ல, அதுதான் எனக்கு இதுக்கு மேல எந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்லைன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாள். அதை சொல்லிக்கிட்டு இவன் கிட்ட வந்துகிட்டு இருக்கா. இவன் கிட்ட அவ்வளோ க்ளோஸா சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கா. அவன் பயந்துட்டு போயிடுறான், யாரே நீ அப்படின்ட்டு. அவன் போகும்போது இன்னொரு டைம் இப்பெல்லாம் பண்ண அவ்வளோதாங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போக இவன் எதையோ தூக்கி அடிச்சிடறா. அடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சுயநினைவுங்கிறது இல்லை, ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கா. இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண என்னால் உடம்பு சுத்தமாக முடியலன்ட்டு ஏதோ காய்ச்ச வந்த மனாரே மயங்க போட்டு விழுந்துடுறான். அவனை எடுத்துட்டு வந்து இவ பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்துட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. தோ நான் உன் மேலே சும்மா தான் பண்ணேன், ஆனால் நான் கொஞ்ச நேரத்தில் நீ தெளிஞ்சிருவேன், எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ஜாலியாக இருக்கலான்ட்டு சைக்கோ மாதிரியே சிரிச்சுட்டு இவ படுத்துக்கத்தில் படுத்துட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு, பின்னாடி ரத்தம் ஊறிக்கிட்டு இருக்கு. தோ இந்த மாதிரி ஒரு நாள்லாம் வரவே வராதுலன்ட்டு மறுபடியும் இவளோட டைலாக் ஆரம்பிச்சுட்டா. அங்கே அவனுக்கு ரத்தம் போயிட்டு இருக்க. இவ்வளோ ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கிட்டத்தட்ட அந்த ரெட் கோடு இருக்குல்ல அது கூட மறைஞ்சிட்டு இருக்குன்ட்டு. அந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா இவ உட்காந்து அவன் கூட ஒன்னா இருக்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் அப்படியே கிட்டத்தட்ட செத்து போயிட்டான். இவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் இவ எவ்வளோதான் பண்ணாலும் சரி அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இவ அப்போ கூட விடாம இவனை போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு கோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கன்ட்டு கடைசியில் அவன் செத்தே போயிடறான். கோடு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுது. அங்கே பாத்டப்ல உட்காந்துட்டு இவ ஸ்டாப்லர் வச்சிருப்பா பார்த்தீங்களா, அதை எப்பவுமே பேப்பரில் அவ்வளோ ஆக்ரோஷமாக அடிச்சிருப்பாள். அதே மாதிரியே உட்காந்து கையில் மூஞ்சிலன்ட்டு எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இவ டைலாக் ஆரம்பிச்சிடுறா. நான் இத்தனை வரைக்கும் எத்தனையோ பேரை காதலிச்சிருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி நான்
நான் யாரையுமே காதலிச்சதில்ல, நீ இருந்தால் எனக்கு யாருமே தேவையில்லைன்ட்டு மூஞ்சி உடம்புன்ட்டு அங்கே இங்கேயும் இவனா அடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த இடத்துக்கு க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கா. வாங்கும்போது கரெக்டாக அந்த லேடி இருக்கால, அவள் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி அவள் என்னை கட்டி போட்டு போயிட்டா அப்படின்ட்டு இவ கதறிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு டக்குன்ட்டு பக்கத்து ரூம் போய் பார்க்குறா. பார்த்தா தான் தெரியுது அவன் இருக்கான்ல ஆல்ரெடி அவன் செத்து போய் கிடக்குறான் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தோன்னே சும்மா இருந்தால் நமக்கு எத்தனைலாம் பிரச்சனை வருதுங்கிற பாருன்ட்டு இருக்க. அதுக்குள்ளே டிடெக்டிவ்ஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பாத் டேபிள் அவள் செத்து போயிருக்கால அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்க்கும்போதே இன்னும் கிளாஸ் எதுனா இந்த சீன்ஸில் இருந்துச்சான்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி கிளாஸ் இல்லைனா கேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரை நினச்சிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த அட்மினோட ஆஃபீஸருக்கு ஒரே ஒரு கோடு தான் இருந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கேட்குறாங்க வேற எதனா நடந்திருக்கும்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த டெட் பாடி இருக்குல்ல அது கராஸ் ஆகி போகுது. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா அவள் அந்த கண்ணாடி போட்டிருப்பா, நான் அதை ஸ்கூலில் கூட பார்த்துருக்கேன், அவள் போட்டு வந்துட்டுருக்கா. ஆனால் இந்த கண்ணாடியை சீக்கிரமாக கண்டுபிடிக்கலனா அவ்வளோதான், இந்த மாதிரி பல உயிர் போயிடும், இது ரொம்ப டேஞ்சர், யாராக இருந்தாலும் சரி இதை போட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்கள ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிப்பாங்க, அதனால இது கண்டிப்பாக டேஞ்சராக தான் இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ணாடியை கண்டுபிடிங்க, யாருக்குமே இது தடையில்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கே மூஞ்சியெல்லாம் மாறுது, என்னடா இது இவ்வளோ டேஞ்சராக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் சிஓ பார்க்கலான்ட்டு வந்திருக்காரு. அங்கே போனால் இவருக்கு மனசே இல்லை. ஆஃப்டர் ஆல் அந்த கண்ணாடி இவ கிட்ட மாட்டி தானே இப்போ இந்த நிலைமைக்கு அவள் வந்திருக்கா, ஒரு கண்ணாடி எத்தனை பேர்த்த பலியாக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு மிஷர்ட் ஸ்டக் ஆகுது. ஏன்னா அந்த ஹோட்டல் இருக்குல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி கன்ஃபார்ம் இவருக்கு தோணிக்கிட்டே இருக்க. இவர் மறுபடியும் அதே ரூமுக்கு போய் அந்த பேக் டப் இருக்குல்ல அதுலேயே போய் பார்க்குறாரு. அங்கே போய் அந்த கைவிட்டு பார்க்குறாரு. உள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குது. கரெக்டாக இவர் எடுக்கிறாரு. என்னடா இது ஒரு வேளை இதுதான் எல்லா கண்ணாடி சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு சும்மா எடுத்து போட்டு பார்க்குறாரு. பட் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த கோடெல்லாம் இருக்குல்ல அது இவருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. அவர் கண்ணாடியை போட்டு கண்ணாடியில் பார்க்குறாரு. இவரோட தலையில் அத்தனை கோடு தெரியுது. அப்போ இதனால் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் கட்டுக்கதை இல்லையா, எல்லாமே உண்மையான்ட்டு அவரால் நம்ப கூட முடியல. சியோவை பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து எடுத்து ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. அதுலேருந்து இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அவ்வளோக்கா ஆகாது. இவ கூட போய் எந்திரிகம் அப்படின்ட்டு ஹீரோவை எழுப்புனா கூட ஹீரோ எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. அப்படியே அவள் தனியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஹீரோவையே அவள் வெறுக்க ஆரம்பிச்சிடுவா. ஹீரோ கூப்பிட்டா கூட பார்க்க மாட்டா. ஹீரோவோ அந்த பிள்ளைய சுத்தமாக கவனிச்சுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அவர் லைஃப்பை ஹாப்பியாக இருக்கணும், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாதுன்ட்டு அதே மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி ஹீரோக்கும் சரி சியோக்கும் சரி இவ்வளோ டச் இல்லாமல் இருக்குது. அப்படி நம்ம விட்டுட்டோமே, இந்நேரம் கொஞ்சம் கவனிச்சிருந்தா இவ கூட இருந்திருப்பாளேங்கிற மாதிரி ஹீரோ இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அந்த கண்ணாடி இப்போ ஹீரோ கிட்டேயே கிடச்சிட்டு இருக்க. அவர் இந்த போலீஸ் ரூமுக்கெல்லாம் போய் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாம் 3-4 கோடெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். என்னடா இது போலீஸே இப்படி இருக்குன்ட்டு பார்த்தா அங்கே 2 பேத்துக்குள்ளே அஃபர் இருக்குது. இது நான் எதிர்பார்க்காத ஒன்றுன்ட்டு ஹீரோவே கிட்டத்தட்ட ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் வரான். வந்த உடனே என்ன கண்ணாடிலாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்ட்டு ஹீரோனாலேயே நம்ப முடியல. ஒரு வேளை நிஜமாலுமே தலையில் எதனா இருக்கான்னு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்க்குறாரு. உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் மட்டும்தான், நான் அவளுக்கு தான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கரெக்டாக 2 கோடு தான். கேர்ள் ஃப்ரெண்டை ஒருத்த ஒய்ஃபுக்கு முன்னாடி இருந்தது ஒய்ஃபு. இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்களாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஸ்கூல் படிக்கிற புள்ள அந்த போலீஸ் ரூமுக்கு வந்திருக்கு. வரும்போதே ஏதோ கேஸ் கொடுக்கணும்னு தயங்கி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கே ஆச்சரியம், இன்னும் இது சின்ன வயசாக இருக்குது இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொண்ணோட தலையில் பார்த்தீங்கன்னா 4 கோடு இருக்குது. 4 கோடு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு இன்னொரு டவுட் என்னமோ வந்துருச்சு. அதனால நம்ம சியோவோட பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான்ல கொஞ்ச நாள், அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஒரு வேளை நிஜமாலுமே இவங்க கிட்ட கோடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்ட்டு அவனை போய் கூட்டிகிட்டு போய் நின்னா அவன்கிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கும் கோடு கனெக்ட் ஆகல. ஹீரோக்கு அப்போ யாராதான் இருக்குங்கிற மாதிரி இவரால் நம்பவே முடியல. அவனுக்கு அத்தனை கோடு இருக்குது ஆனால் ஒரு கோடு கனெக்ட் ஆகலன்ட்டு. சரி நான் கிளம்புறேன்ட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் போயிட்டுருக்க. அப்போ தான் ஹீரோ வேறு யாருக்காச்சும் இவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், அவள் பாய் ஃப்ரெண்டை பற்றி தெரியாது, ஆனால் அவள் உலகத்திலேயே வெறுக்கிற ஆள் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. அது நீங்கள் தான், அவள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கொலை கூட பண்ணலாம் அப்படின்ட்டு. அவள் உங்களை அவ்வளோ வெறுக்கிறாங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு போக ஹீரோக்கு பதிலே இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பர்த்டே வருது. அடுத்த வாரம் பார்ட்டி வைக்கலான்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறா. அதனால இவள் எக்ஸைட்டடாக இருக்கா. இப்பெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களான்ட்டு அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா படிப்ஸ் இருக்கான்ல அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிறக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேர் தனியாக மீட் பண்ணலாமான் இருக்க. இவன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கா. படிப்ஸுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கும் போல. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் செவத்தில் ஏதோ ஒரு அட்டாட்டியாக வச்சு ஏதோ ஒரு போஸ்ட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே பர்த்டே பார்ட்டிக்கு போகலாமா வேண்டாமா, இவங்க கூட சேரலாமா வேண்டாமான்ட்டு இவள் அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்த்தீங்களா அந்த பொண்ணு வரும்போதே எல்லாம் ஒரு ஷாக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது இவ்வளோ நாள் வரல அப்படின்ட்டு. அதை விட ஷாக்காக ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 4 கோடி இருக்குது. இதில் என்னடா ஷாக்காக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ரேப் கேஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இருக்க. ஹீரோ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், அவனும் நானும் கேபாப்பில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணோம். அதனால் இப்போ நான் என்னோட கிளாஸ்மேட்டு தான் அவன். அதனால் நாங்கள் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்ட்டு போனோம். பட் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என் ட்ரெஸ் எல்லாமே மாறி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி எதனா ரேப் கேஸ் மாதிரி இருக்குமோன்ட்டு பயமாக இருக்குன்ட்டு அவள் கொஞ்சம் பயந்துட்டு அழுதுட்டுருப்பா. அதுக்கப்புறம் கேட்பாங்க, எனக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கிடையாச்சும் அஃபேர் இருந்திருக்கான்ட்டு. அந்த புள்ள இல்லைன்னு சொல்லும். பட் அந்த பொண்ணுக்கு 4 கோடு இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பொய் சொல்கிறா, இவளை நம்பாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி விசாரிக்கலான்ட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி 2, 3ன்னு சுற்றிக்கிட்டு இருக்க. இந்த காலத்தில் என்னடா பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விரக்தியில் சுற்றிட்டு இருக்காரு. நான் கூட எப்படிலாம் படிச்சுட்டு இருந்தேன் இவர் பேசிட்டு இருக்க. கரெக்டாக அந்த டீச்சர் வந்துட்டா. வந்த உடனே சரி இவளுக்கு ஒரு கோடு இல்லையா. ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா இது இந்த காலத்தில் இப்படி ஒரு தெய்வீக பெண்ணாங்கிற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு வந்திருக்கீங்க, சியோவை நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலான் இருக்கேன், உங்களுக்கு ஓகே தானே, நான் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரட்டாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் அப்போ கண்டிப்பாக வாங்குறேன், இப்போ எதனா ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. இந்த கிளாஸ் கூட போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. யார் கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி இவள் வாலண்டியராக போய் பாராட்டிக்கிட்டு இருக்க. நமக்கு இந்த நேரத்தில் ஒரு டவுட் வந்திருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவனை மீட் பண்ணுன்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி உண்மை வாங்கலாம் அப்படின்ட்டு, உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் 2 பேரும் ட்ரைனியாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி நைட் அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் அவள் ஜூஸ் கேட்டான்னு வாங்க போயிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது எப்படி ஞாபகம்லாம் போகும், இந்த காலத்து பசங்களாம் குடிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு படிப்பில் அதனால தான் குடிச்சுட்டு இருக்கான். நல்லா வளர்ந்துருக்கீங்களாடா பசங்க அப்படின்ட்டு. உன் மேலே கேஸ் இருக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அவளா கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரொம்ப கூலாக பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேத்துக்குமே கடுப்பாயிடுச்சு. என்னடா ஒரு ரேப் கேஸை வச்சுட்டு இவ்வளோ கூலாக பதில் சொல்லிட்டான் இருக்க. ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனே அவன் மறைச்சு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ கிட்ட தான் கண்ணாடி இருக்குல்ல, எதுக்கு அந்த கண்ணாடி போட்டு வச்சிருக்கீங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா போட்டுக்கிட்டு இருந்தேன், உண்மையா இல்லையான்னு பார்க்கன்ட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எவிடன்ஸை நீங்கள் போட்டு சுற்றக்கூடாது, உங்களுக்கு அது தெரியும்லன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை வச்சு நிறைய உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி இவர் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியை போட்டவங்க எல்லாருமே பிரச்சனையில தான் முடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சியோன்ட்டாவை கண்ணாடி கழட்ட போகிறா, ஹீரோ விடல. அந்த அப்பார்ட்மெண்ட் கேஸ்லேருந்து எல்லா கேஸுமே இந்த கண்ணாடி ஒரு விஷயத்தினால தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது யாரையுமே விட்டு வைக்காது, நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கண்ணாடி உங்களுக்கு பிரச்சனையாக தான் போய் முடியும், இதை கழட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் முடியாது, நான் பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு டீச்சர் வந்துடுறா. வந்தவ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தானே கேட்டுக்கிட்டு இருக்க. அது எதுவுமே சொல்லாமல் ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத வச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கேஸ் வேறு ஒன்று பதவிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை அவ என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான், இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம டின்னர் போனேனுங்கிற மாதிரி அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை. அவர் தலையில் அவ்வளோ கோடு இருக்கு, இவ ஏதோ விசித்திரமாக வில்லங்கமாக ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கன்ட்டு இவளுக்கிட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எங்கே போயிருக்காரு அப்படின்னா, இந்த ட்ரைனியாக ஐடால் எடுத்தாங்கன்னு சொன்னாங்களே கேபாப் ட்ரைனி, அவங்க இடத்துக்குள்ள விசாரிக்கலான்னு தான் போயிருக்காங்க. அங்கே போனால் அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் தான் அந்த பொண்ணை சூஸ் பண்ணேன், ஆனால் என்ன அந்த பொண்ணுக்கிட்ட ஹார்ட் ஒர்க்கே இல்லை, அவள் ஏதோ இந்த பார்ட்டி பண்ணுறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காட்டிட்டு இருப்பா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றணும், இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி நான் ட்ரெயினாக அப்பாயின்ட் பண்ணுறது, அதனால தான் நானே அவளை குவிட் பண்ண சொல்லிட்டேன், அவள் வேலையே செய்ய மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கேஸை வச்சு இப்படி மண்டையை பிச்சுட்டு இருக்கேன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அசிஸ்டண்ட்டு கேட்குறான், இந்த மாதிரி உனக்கு என்ன டீச்சர் மேலே க்ரஷ்ஷா, அவங்கள பார்த்து நீ அப்படி சொல்லு ஊற்றிட்டு இருக்கேன் இருக்க. ஹீரோ க்ரஷ்ஷெல்லாம் இல்லையங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை போய் மறுபடியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவள் பார்க்கணும்னு சொன்னான், நானும் போனேன், நாங்கள் தான் 2 பேரும் ட்ரெயினிலே சரி சும்மா கான்டாக்டில் இருப்போன்னு தான் சொன்னேன், அவள் தான் கேட்டாங்கிற மாதிரி இவன் மெசேஜ் காட்டிக்கிட்டு இருக்க. அதுலேயும் அந்த பொண்ணு பேசுன மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ போய் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்க. 1 வாரமாச்சு, ஆனால் நீ இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைலுமே பண்ணல, இப்போ திடீர்னு வந்து பண்ணுற, எதனா நாடகம் ஆடுறியாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு எனக்கு நம்பலை இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த ஷாக்கில் தான் இப்போ வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சரி அவங்க அம்மாவும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அசிஸ்டன்ட்டு இந்த பையனை நான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன், ஒரு பதிலும் வரலன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் போனதுக்கப்புறம் கரெக்டாக வரான். இந்த பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு. பட் அவங்கள ஒரு 2 கோடு கனெக்ட் ஆகுமான்னு ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கனெக்ட் ஆகல. இந்த பொண்ணுக்கு 4 இருக்குது, அந்த பையனுக்கு 1 அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு இது தெரிஞ்சிருது, இது ஃப்ராடு தான் பண்ணான்ட்டு. கடைசியாக ஹீரோ கேட்குறாரு, நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன், உண்மை என்னென்னு சொல்லு, நிஜமாலுமே அன்னைக்கு ஒன்று எல்லாம் சேர்ந்து அசால்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அது உண்மையானு கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுச்சுன்னு தெரியல. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அசிஸ்டன்ட்டை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன இந்த டைம் என்ன கூப்பிடவே நீங்க மாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்கன்ட்டு அவ வந்து பேசிட்டு இருக்க. ஹீரோவோட கண்ணாடி இருக்குல்ல, அதை வாங்கி போட்டு பார்க்குறா. அதே மாதிரி ரெட் கலர் தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்போதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்ட்டு அவளுக்கு அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அவங்க அம்மா கூட எடுத்திருப்பா, அதை கொடுக்குறாங்க. இது உனக்கு கிஃப்ட்னு சொல்ல முடியாது, பட் நடந்த எதுக்கும் நீ காரணம் இல்லை, உங்க அம்மா அப்பாவுக்கு அப்படி நடந்ததுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, உன்னையவே போட்டு வருத்திட்டு இருக்காதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அவகிட்ட இதுவே இல்லை, நான் வேணா உங்க அம்மாவை கண்டுபிடிக்க எதனா ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு இருக்க. அவங்க என்னோட அம்மானா கண்டிப்பாக என்னை தேடி
அவங்க தானே வரணும், நான் எப்படி தேடி போக முடியும், விட்டுட்டு போனது அவங்க தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸஸ் நீ ரொம்ப ஆபத்துன்னு சொன்னல, ஆனால் இது நிறையா கேஸை சால்வ் பண்ண உதவி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்போசிட்ல அன்னைக்கு உன்னை காப்பாற்றினல அந்த கேஸ், இப்போ உங்கள் கிளாஸ் பொண்ணு கூட ஒரு இருக்கா தெரியுமா அப்படின்ட்டு இந்த நடந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்க. ஆமா அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு கூட அவள் போய் சொன்னா, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கிளாஸோட உதவியானதான் நல்லா பண்ண முடிஞ்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துருப்பால, அது இவளுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். 4 கோடு இருந்தது. ஏன்னா முந்தின நாள் போன வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட 1 கோடு கூட இருக்காது, இந்த வாரம் 4 கோடு இருக்கு. மேபி அந்த பொண்ணு உண்மையா கூட சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டாம், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு ஹீரோ எங்கேயோ போயிருக்காரு. எங்கன்னு பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட், பையனோட அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கதான். அன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அசால்ட்டால நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கதவு திறக்கிறியான் இருக்க. அவனும் பாத்தீங்கன்னா கதவு திறந்துட்டு இருக்கான். வீடே பாத்தீங்கன்னா அவ்வளோ இதுவா வச்சிருக்கான். இன்னும் உள்ள வரலாமா வரக்கூடாதுன்ட்டு ஹீரோ கேட்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு அப்படியே பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோ என்ன இது குப்பை போடுற பழக்கம்லாம் உன் வீட்லயே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. அவன் நான் ரொம்ப கிளீனா இருப்பேன், அதனாலதான் இப்படி அப்படின்னு இருக்கான். அன்னைக்கு நைட் இங்கே தானே நடந்துச்சு அப்படின்னு இருக்க. ஆமா அன்னைக்கு நைட் இங்கே தான் அவன் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்ட்டு அவன் அதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். குடிச்ச பாட்டில கூட இல்ல, தடையுமே இல்லாம பண்ண மாதிரி இருக்கு. அவன்கிட்ட கேட்டா மறுபடியும் நான் ரொம்ப சுத்தம் அதனாலதான் அப்படின்ட்டு, எனக்கு காலையில நேரத்துல வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களான்ட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கா. எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அங்கதான். ஏன்னா ஹீரோ கிட்ட ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு, யாரோ நான் வருவேன்னு தெரிஞ்சு வேணும்னே தான் அந்த கண்ணாடி அங்க வச்சுட்டு போயிருக்காங்க. யாருன்னு உனக்கு எதனா தெரியுமா அப்படின்னு இருக்க. இவளுக்கு யாருன்னு தெரியாது, மேபி எதனா ப்ரூஃப் இது கிடைக்கலான்ட்டு மறுபடியும் மூடின ஹோட்டலுக்கு இவ தனியா நடந்து போயிட்டு இருக்க. இவளுக்கு பயமா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த ரூம் இருக்குல்ல, செத்து போயிருப்பால, அந்த ரூமை பயந்துகிட்டே ஓபன் பண்றா. அங்க போய் நின்றுட்டு இருந்தா ஏதோ ஒரு உருவமாட்ட வருது. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம படிப்ஸ். இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவன் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், இங்க நீ வந்த அதனாலதான் பயமா இல்லையான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சின்ன பையனாட்ட. இவளுக்கு பாத்தீங்கன்னா கூப்பிட்டேன்னு சொன்னோன்னே ஆமா அதே மாதிரி கூப்பிட்டுருக்கான்னு தெரியுது. இவளுக்கு இப்பதான் உயிரே வருது. இவ கூட ஒரு நிமிஷத்துல படிப்ஸ் தான் நினைச்சுக்கிட்டான். இந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்காத, எனக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு படிப்ஸ் பேசிட்டு இருக்கு. இவளுக்கு வாய்க்குள்ள சிரிப்பு தான் வருது, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், நான் கொஞ்சம் வியர்டான திங்ஸ் எல்லாம் பாப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ உன் தலைக்கு மேல ஒரு கோடுன்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா பயத்தில் இவளை கட்டி பிடிச்சிடுறா. பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பக்கு நடிக்குது, இவனுக்கு ஒரு பக்கம் பக்கு நடிச்சிட்டு இருக்க. கரெக்டா அவன் கிஸ் பண்ணலான்னு பயந்துகிட்டே கண்ணை மூடிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ அவன் கியூட்டா இருக்கான்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நான் வியர்டான திங்ஸ் எல்லாம் பாப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆனா உனக்கு இது ஓகே வாங்குற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கா. அவ எஸ் லைன் இருக்குல்ல, அது இவனுக்கு வருது, இவளுக்கு வரத கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாள் இந்த சாபோலாம் இல்லாம நிம்மதியா வாழணும்னு தோணும். ஆனா அந்த எஸ் லைனால இவளுக்கு எதனா பிரச்சனை வந்துடும்னா இவ்வளோ நாள் அப்படி இருந்திருப்பா. இப்போ அவளும் தைரியமா அவனை கிஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ஒரு கப்பலா ஜாலியா இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா குப்பை கூட தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா குப்பை கூட தேடிட்டு இருப்பா அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு துணியை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த துணி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூட்டை மாதிரி தனியா இருக்கு. சரி இதுக்குள்ளதான் இருக்குமோன்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அது கிடைச்சிருது. அது வேற யாருமே இல்லை, இந்த பெட்ஷீட்டுக்கு மேலே போடுவாங்களே அதுதான். அது கரெக்டாக அவங்க ஃபாரன்சிக்கு கொடுத்துருக்காங்க. சரி இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அப்போதான் சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் வீட்டுக்குள்ள போய் எல்லாமே கிளீன் பண்ணி பார்த்துருப்பார்ல, அப்போ எல்லாமே பர்ஃபெக்டா இருந்திருக்கும். பட் கட்டலுக்கும் அதோட மெத்திக் கவருக்கும் சம்மதமே இருக்காது. அங்கதான் எனக்கு ஏதோ டவுட் வந்துச்சு. பட் நீ என்ன நினைச்ச பாரியே, அவன் குப்பையில போட்டு வச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவ்வளோ நல்ல துணி யாராச்சும் குப்பையில போடுவாங்களான்னு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ரிப்போர்ட்டுக்காக. அது மட்டும் வந்துருச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி ஹீரோ கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு போல. கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த உண்மையை சொல்ல போறியா இல்லையா, எதுக்கு அந்த பெட்ஷீட் எல்லாம் போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அழுக்கா இருந்துச்சு போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதில் எப்படி அவளோட பிளட் இருக்கும் அப்படிங்கும்போது, ஓ அவளுக்கு பீரியட்ஸாக இருக்கும்ட்டு கொஞ்சம் கூட வாயை பூசம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ வராங்க. என்னடா இது சாப்பிட்டியா என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி தான் இந்த பையன் அப்பாவி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரி அழகான பசங்களாம் எப்பவுமே பொண்ணுங்களை விழ மாட்டாங்க, ஆனால் விழ வைக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்டு தானே? அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு 1 by 1 சொல்லு அப்படின்னு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல, உண்மையை தான் சொன்னேன். அவளுக்கு எல்லாரும் ஹாட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அவன் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளா வந்து கேட்டா சரி வா கூட படிச்சு போனாச்சுங்கிற மாதிரி வர வச்சேன், அவ்வளோதான்ட்டு இருக்கு. அவள் தான் அங்கே உட்காந்து குடின்னு குடிச்சிட்டு இருந்தா. நல்லா குடிச்சதுக்கப்புறம் அவள் இந்த மாதிரி எனக்கு இன்னும் வேணும்னு கேட்டா. சரி அதை வாங்கலான்ட்டு தான் நான் ஸ்டோருக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அப்போ அவளுக்கு சுயநினைவு கூட இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்கு. சரி ஸ்டோர் போனான்னு சொன்னோன்னே அந்த சிசிடிவியை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே கரெக்டாக இருக்கு, அப்புறம் எங்கடா இடிக்குது அப்படின்ட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் சொன்ன டைமிங்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு, இப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போயிருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த புல்ல போதையாக இருந்திருக்கா. அவளுக்கு முன்னாடியே போதை வந்திருக்கு. அப்போ அந்த ஸ்டோர் போகிற டைமில் தானே எதனா நடந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடி சரி இவன் ஏதோ பண்ணலன்னு நினைக்கிறானே. ஸ்டோரோட சிசிடிவி செக் பண்ணலான்ட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 4 பசங்களுக்கு 4 கோடு வந்திருக்கு. ஹீரோ மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி அந்த கோடு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவங்க போயிருப்பானுங்களே, அப்போ அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோடு கம்மியாக இருக்கும். திரும்ப வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு கோடு ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே அந்த பிள்ளை எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்கூலில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பார்த்தா அந்த
கோடு இருக்குல்ல அது இந்த 4 பசங்களோட கனெக்ட் ஆயிருக்கு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடா இவனுக்கு தான் ஏதோ இந்த பொண்ணு பண்ணியிருக்காங்கன்னு. கரெக்டாக அவன் ஹீரோக்கு கால் பண்ணலாம் டிடெக்டிவோட நம்பருக்கு எடுத்து கால் பண்ணிக்கிட்டு இருக்க திரும்பி பார்த்தா ஹீரோவே அந்த இடத்துல வந்து நிற்கிறான். இந்த மாதிரி என்ன கூப்பிட்டியா நின்ட்டு அவனே எல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டுங்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு இருக்க. அங்கே 4 பசங்களையும் தூக்கிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே ஒருத்த மட்டும் பண்ணிங்கன்னா ஏதோ கொலை பண்ண மாதிரி நடுங்கிட்டு இருக்கான். அங்கே இவனை காட்டுறாங்க, இந்த ஐடால் இருக்கான்ல அவனும் கூலாக இருக்கான், எல்லாரும் கூலாக இருக்காங்க, ஒருத்த மட்டும் நடுங்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை நோட் பண்ணிடுறாங்க. அவன்கிட்ட போய் உண்மையை வாங்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசலான்னு போயிட்டு இருக்காங்க. அவன் போனா நான் எதுவுமே பண்ணலன்ட்டு கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எதுவுமே கேட்காம இவன் ஒண்ணுமே பேசல. ஹீரோ இப்போ அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்ட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் இந்த என்னோட ரூட்லயே ஆப்போசிட்ல நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இன்னைக்கு நான் உனக்கு சரியான வெயிட் இருக்குடா வந்து பாடுறாங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மொரன்னு முறைச்சிட்டு இருக்காங்க. அவன் தயவு செஞ்சு எங்க போறேன்னு சொல்லுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்க. ஹீரோ உனக்கே தெரியுவா அப்படின்ட்டு அந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கு கீழே கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் ஹீரோ 2 பேரும் சேர்ந்து இறங்கிட்டாங்க. அந்த பையனை கார்ல உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட் என்னடா சாப்பிடலாம், நல்லா சூடா இருக்குல்ல, சப்பாத்தி சாப்பிடலாமான்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ என்ன நிலமை போயிட்டு இருக்கு, எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அங்க 4 பேர் வந்தானுங்கல்ல அதுல இவன் தான் சரியா நடுங்கிட்டு இருக்கான். ஒரு 5 நிமிஷம் நீ எதுவுமே பேசாம இவனை முறைச்சு மட்டும் பாரு, அவன் அப்படியே உண்மையை வளரிடுவான். இவன் பயப்படுறதுலேயே தெரியுதுல கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு. அப்படியே இவனை பாட்டு முறை அதை மட்டும் பண்ணு அப்படின்னு இருக்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து குறுகுறுன்ட்டு இவனை பார்த்துக்கிட்டு இருக்க. இவனா உள்ள வயிறுல இருந்து தலை மூளை வரைக்கும் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. வாடா வெளியன்னு பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க. அவன்லாம் கதறிடுறான். கிரைம் நடந்த இடத்துக்கு தான் போறான், வேற எங்கேயும் இல்லை வா அப்படின்ட்டு இருக்கும்போது அதை நான் மட்டும் பண்ணலங்கிற மாதிரி இவன் பேசிட்டு கூட ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ ஏதோ ஒன்று கண்டிப்பா எல்லாம் பண்ணியிருக்கானுங்க, பிடிச்சா விசாரிக்கணும்ட்டு. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி லைக்ல போய் கரெக்டாக லாக் பண்ணிடுற மாட்டிக்கிறான் பையன். இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நான் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கான். கண்டிப்பா போகலாம், கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டு கிளம்புனா ஒரு பிரச்சனையும் இருக்காது. உன் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டங்கும் போது இவனுக்கு ஷாக்கு, அவனுங்களே அனுப்பி வச்சிங்கன்ட்டு. ஆமா அவனுக்கு ஏதோ பண்ணலன்னு சொன்னானுங்க, நீ தானே ஏதோ பண்ணியிருக்கேன்னு இருக்க. அப்படிலாம் இல்லை, நான் மட்டும் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நடுங்கிட்டு இருக்கான். சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், அப்போ எனக்கு கம்மியாக தானே பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமான்ட்டு ஹீரோவும் சொல்ல அவனும் உண்மையை வளர ஆரம்பிக்கிறான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும், அவனுங்க நான் மட்டும் பண்ணல, அவனுங்களும் கூட இருந்தானுங்கன்ட்டு இவன் உண்மை வளரிடுறான். அங்கே ஐடாலும் சரி மற்றவனும் சரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் மற்றவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒருத்த வாக்கு மூலம் கொடுத்துட்டான்னு தெரிஞ்சோன்னே ஆமா நாங்கள் இதெல்லாம் வேணும்னே பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால தான் நான் பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன்ட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் பண்ணியிருப்பாங்களே, இது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஐடியாவில் இருக்கான்ல அவன் கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி கம்மனே தான் உட்காந்துருப்பான். வேணும்னே இந்த பொண்ணை ரூமுக்கு வர சொல்லி அவங்களே வர சொல்லி பண்ண வச்சது எல்லாமே இவன் தான். பட் இவன் எதுவுமே பண்ணல, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு சைக்கோ. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அவன் நாளா எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு நீ ட்ரக் கொடுத்துருக்க, பத்தாததுக்கு உன் கூட இருந்தவனுக்கு எல்லாருமே பண்ண தப்ப ஒத்துக்கிட்டானுங்க, இதுக்கு மேலே நீ எதுவும் தப்பிக்க முடியாதுல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஆமா ஆனா நான் பண்ணலன்ட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்றான். அதை கோர்ட்டு தாண்டா முடிவு பண்ணும், பொறுத்து இந்த பாரு அப்படின்ட்டு ஹீரோ எப்படியோ தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அது நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கே ஷாக்கு, இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்ட்டு. இந்த கிளாஸ்னால தான் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த கிளாஸை வச்சு ஹீரோ கண்டுபிடிக்கிறாங்க, இவளுக்கு எல்லாம் பிரச்சனையாவே போயிடுது. நானும் உங்களை மாதிரி ஆயிருக்கலாம்ல, நிறைய கோடி எனக்கும் இருந்திருக்குள்ளன்ட்டு அவ சொல்ல ஹீரோ என்ன கலாய்க்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது. அவர் நீ ஒரு நிமிஷம் இறங்கு, நீ பார்த்துப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு ஹீரோயினை நடு ரோட்ல இறக்கி விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்படி எங்கன்னா நர்சிங் ஹோம் இருக்குல்ல அங்கதான். அங்க போய் பார்த்தா அவங்க அப்பாவை காணோம்னு சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கா. ஒரு நிமிஷம் இதை வந்து பாருங்கன்ட்டு சிசிடிவி காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு லேடி வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. லேடியை முன்ன பின்ன ஹீரோக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. யாரும் அதன்னு ஒத்து பார்த்தா தான் தெரியுது, வேற யாருமே இல்லை. அந்த டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, அதே வில்லி டீச்சர், அவ தான் கடைசியில இங்க வேலையை காட்டிட்டா. ஹீரோக்கு அந்த போட்டோ வேற அனுப்பிச்சுட்டு இருக்கா சியோது. அவங்க அப்பாவு கூட அவ்வளோ பதறல. சியோனே இவர் பதறி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சின்ன புள்ள வேற என்ன பண்ணிடுவாளோன்ட்டு. அங்க போய் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி பார்த்தா அவ பாத்தீங்கன்னா அப்படியே நார்மலா தான் படுத்திருக்கா. அவளை பார்த்த உடனே தான் ஹீரோக்கு உயிரே வந்துச்சு. நல்ல வேலை நான் கூட பயந்துட்டேங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளோட கோடு பாத்தீங்கன்னா அப்ப லைட்டா ஆடுற மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் அந்த கோடு யாருன்னே தெரியாம ஹீரோ மண்டை பிச்சுட்டு இருந்திருப்பாருல, அது வேற எங்கேயோ ஜாயின் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க எவனோ ஒருத்த ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு கன் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமா சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா நல்ல கன் பாயிண்ட் நிறுத்திருக்காங்க. ஓபன் பண்ணிட்டு வந்தா சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல அவர் இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க. இவர் எங்க பண்றாரு அப்படின்ட்டு ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா காண நினைச்சிட்டு இருந்தார்ல அவர் உள்ள இருந்து வராரு. ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா ஹீரோக்கு பதில் சொல்லாம அந்த பொண்ணு இருக்கால சியோ அவளை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவே என்ன நடக்குதுன்னு எது நடக்குதுன்னு புரியாம தான் இருக்காங்க. அங்க போய் நின்று அவ கையை பிடிச்சு இந்த மாதிரி ஏதோ அவர் பேசிட்டு இருக்க. இங்கே ஏதாவது வெப்பானுங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், நம்மளால கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த இவ்வளோ நாள் அவளுக்கு இருந்துச்சுல ஒரு கோடு, அது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா கூட கனெக்ட் ஆயிடுது. கிட்டத்தட்ட இவளுக்கு தாத்தா மாதிரி. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு கையிடுறா அவ மேல இருந்து அப்படின்ட்டு ஒரே தள்ளி விடுவாரு பாருங்க. என்னடா பண்ணவளை, என்னடா பண்ணி வச்ச
சியோவா அப்படின்ட்டு கழுத்தை பிடிப்பாரு. இவருக்கு கோவம் தாங்கிறது, அதனால அடிக்கணும் பார்ப்பாரு, அடிக்க முடியாது, சேர் எடுத்து போட்டு உடைக்கலான்னு பார்ப்பாரு. பட் இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. எதுக்கு இப்படி பண்ணீங்க, அவள் பாவோல, இவ்வளோ நாள் அவள் வாழ்க்கை, இனிமேல் அவள் எப்படி தான் வாழுவா, ஏன் இப்படி பண்ணீங்கன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா படுத்து கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஏதோ ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி அப்படி நர்வஸாக நடந்துட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, இந்த லேடி பார்த்தீங்கன்னா யாருடைய அஃபேரில் இருந்திருப்பாங்க போல. அந்த வீடியோ எவனோ நெட்டில் ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். அதனால எங்கே போனாலும் மரியாதை இல்லை, ஒரு பையன் மதிக்க மாட்டான். அதனால இந்த லேடி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க சொந்தமாக காஃபி ஷாப் கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது கூட இப்போல்லாம் ஓட்டமே இல்லை. இவங்க பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைடே பண்ணலாங்கிற லெவலுக்கு ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கிராஸ் பண்ணிட்டு அப்படியே செத்து போயிடலான்னு நடந்துக்கிட்டு இருக்க. அப்போ இவங்களை யாரோ பிடிச்சி பார்த்து வண்டி வருதுன்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, லைட்டாக அந்த டீச்சரோட ஜாட மாதிரி இருக்கு. அவள் போய் அவங்க கிட்ட காஃபி வாங்கிட்டு, இந்தாங்க இந்த கண்ணாடி நான் இங்கிருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடி பார்த்தீங்கன்னா இதை நான் எடுக்கல அப்படிங்கிறேன். இல்லை இங்கே தான் நான் பார்த்தேன், அதனால உங்ககிட்டே விட்டுட்டு போறேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா இந்த லேடி இருக்காங்களே அவங்க கிட்ட கண்ணாடியை கொடுத்துட்டு இருக்க. இங்கே ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற யாருக்கும் இல்லை, படிப்புக்கு தான். அவங்க 2 பேரும் ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமா இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு நாளைக்கு பர்த்டே போல, இன்னும் பர்த்டே வரல, இருந்தாலும் உனக்கு அட்வான்ஸ் விஷஸ்ன்ட்டு அவன் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், ஆனால் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டு இவங்கிட்ட வேற என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் கேட்குறான்னா 2 பேரும் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பா. அவளுக்கு அந்த சாபத்தை உடைக்கணும். அதுதான் நம்ம படிப்ஸும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஓகே தானே, நிஜமாலுமே உனக்கு ஓகே தானேன்ட்டு இருக்க. ஹீரோயின் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உனக்கு ஓகே இல்லைன்னா வேண்டாம், ஏன்னா நான் யார் கூட இருக்கணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு படிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே உனக்கு என்ன பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்குங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க 2 பேரும். இதெல்லாம் கேட்டு படிப்ஸுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவன் அவ்வளோ சந்தோஷ வைக்கத்தில் மிதந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே சைலண்ட்டாக இருக்க. அப்போ தான் படிப்பு சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டு வந்துட்டேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விவரமாக எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதுக்கு அவங்க பார்த்த உடனே அவங்க 2 பேத்துக்கு சிரிப்பு தான் வரும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து 2 பேரும் ஜாலியாக கிஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க நைட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கும் தலையில் கோடு வந்திருக்குன்னு பார்க்குறாள். அதை பார்த்த உடனே இவளுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஏதோ அந்த சாபத்திலேருந்து விடுபட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு போகணும்ல. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டுட்டே போகிறாங்க வீடு முக்கும் வரைக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சால்வ் ஆன மாதிரி இருக்க. அவன் பசிக்குதா சாப்பிட போகலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை நான் லாஸ்ட் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகணும்ல, அதுதான் நான் இப்போ போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு படிப்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கண்ணாடியிலலாம் இவளுக்கு அந்த கோடு தெரியும்ல, அதை பார்க்குறா. பார்த்த உடனே இவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. நம்மளுக்கும் கோடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் நார்மல் ஆகிட்டோங்கிற மாதிரி இவ அப்படியே கொஞ்சமாக நினச்சிட்டு இருக்க. படிப்ஸும் கேக் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல, அது ஆடிக்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஆடிக்கிட்டு இருக்குன்னு இருக்க. அங்கே எல்லாம் கும்பலாக சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. என்னடான்ட்டு இவ்வளோ அப்படியே மெதுவாக போய் பார்க்குறா. பார்த்தா தான் தெரியுது அங்கே வேற யாருமே இல்லை, படிப்ஸ் இருக்கான்ல அவன் தான் விழுந்து கிடக்குறான் அப்படின்ட்டு. அதுவும் கேக்கெல்லாம் வேற கீழே கிடக்குது. அவன் கேக் தான் வாங்க போயிருக்கான், ரத்த வெள்ளத்தில் அவன் மிதந்துட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவனால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக செத்துற அளவுக்கு தான் கம்பி வந்து ஏறி இருக்குன்ட்டு. அவள் அந்த ரத்தத்தை கையில் வாங்கி வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் நான் ஒரு சாபம் பட்டவன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றலான்னு நினச்சேன், அது எதுவுமே முடியல, பாவம் இவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளியும் அவள் மேலே போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா ஜூன், அவளோட ஃபோட்டோவை எவனோ அனுப்பியிருக்கான் வீடியோவை. அதில் அவனை கட்டி வச்சு அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவளுக்கு ஹாப்பி பர்த்டே இப்படின்ட்டு நீ இங்கே வரணும் அப்படின்னு போட்டிருக்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. கரெக்டாக ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சியோ விஷயத்தில் குழம்பி போயிருக்கார்ல, உனக்கு சியோவோட எஸ்லைனை பற்றிலாம் தெரியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை எனக்கு தெரிஞ்சால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அதையே நான் மறைக்க போகிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பைத்திய பிடிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேறு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறா. எப்போவுமே நம்ம ஹீரோயினோட பர்த்டேக்கு யாரோ ஒருத்தவங்க பர்த்டே கார்டு அனுப்பிட்டே இருப்பாங்களாமா. ஆனால் யார் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு இவளுக்கு தெரியல, ஏன்னா இவளுக்கு இந்த யாருமே இல்லையா அம்மா அப்பாவை தவிர. ஆனால் அது எங்கள் அம்மாவாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு மட்டும் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ உன்னை ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எதனா ஒரு மேட்ரு வச்சுருப்பாங்க. மேபி இல்லைனா உன் ஃப்ரெண்டோட உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கும், போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், யார் பண்ணியிருப்பான்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவள் இப்படி ஒரு பேரே இல்லைங்கிற மாதிரி வந்திருக்கும். வேறு யாரோ அவள் தான் ஃப்ராடுன்னு நினைக்கிறேன், மேபி அவன் மேலே தான் எனக்கு ஃபுல் டவுட் இருக்குன்ட்டு ஹீரோ செக் பண்ண எல்லா விஷயத்தையும் அவட்ட சொல்லிட்டு போக 2 பேரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்னா ஸ்கூலில் ஒரு பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டாக வெளிச்சமாக அடிச்சிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இப்படியெல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க ஸ்கூலில், என்னடா இது அப்படின்ட்டு 2 பேரும் மாடிக்கு போய் பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் பதறி அடிச்சுட்டு ஓட, ஹீரோயின் ஒரு பக்கம் பதறி அடிச்சுட்டு ஓரன்ட்டு ஹீரோ போன ரூமில் பார்த்தீங்கன்னா யாருமே காணோம். பட் நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் இருப்பாள் அவளும் போய் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க. அந்த ரூமில் தான் அவளை ஃப்ரெண்டை ஒழிச்சு வச்சிருக்காங்க. நீ தானே என்ன ஸ்கூலுக்கு வர சொன்ன, அதனால தான் நான் வந்தேன், எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன்ட்டு இவன் மேலே இருக்க ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன் எதனா பிரச்சனையா அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கிருந்து கிளம்பணும், சீக்கிரமாக வந்துட்டு கயிறு அவுத்துட்ருக்கா. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்தவரை தேடிட்டு இருக்காரு, ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடுறாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே ஃப்ளோரில் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பார்த்துக்க முடியல. வேற வேற டைம் லூப்பில் மாறின மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மேலே மாடிக்கு போய் பார்க்கலான்ட்டு அவரு மாடிக்கு ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரிவா வேற ஃப்ளோருக்கு போகலான்ட்டு அவளும் ஃப்ளோர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பார்க்கணும்னு போறா. பட் எவ்வளோ டைம் கீழே போனாலும் சரி அவள் திரும்ப மேலேயே வந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு லூப்பில் மாட்டிருக்கோன்ட்டு. அங்கே ஹெல்ப்புக்கெல்லாம் கத்துறாங்க, யாருமே இல்லை, வேற வழியே இல்லை, நம்ம எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்ட்டு நம்ம ஹீரோ மாடிக்கு போனார்ல, அதே மாதிரியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகலாங்கிற ஐடியாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, என்னடி நீ பாட்டுக்கு டக்குன்னு பறந்து போகிறங்கிற மாதிரி அவள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ போய் மொட்டை மாடியில் நிற்கிறாங்க. பட் அவரோட இடமே பார்த்தீங்கன்னா சுற்றி விசித்திரமாக இருக்குது. எல்லாரும் ஏதோ சைக்கோ பிடிச்சவங்க மாதிரி ஏதோ ட்ரீட்மெண்ட்லேருந்து வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த லேடி நம்ம பார்த்தோம்ல, அவங்க பார்த்தீங்களா இவங்களை நான் மீட் பண்ணதே எனக்கு ஒரு வரமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டு பார்த்துருப்பாங்க. போட்டால் எல்லாமே கண்ணாடி ரெட் லைனாக தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ உனக்கு பர்பஸ் என்னன்னு புரிஞ்சிச்சுல, எல்லாருமே உன்னோட ரெட் கோடை வச்சு தானே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லாமல் ரெட் கோடே இல்லாமல் நீ இருந்துட்டுனா எல்லாத்துக்கும் நான் மதிப்பாங்களே, முதல்ல போய் உன்னோட ரெட் கோடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு. பட் அது அழிக்க ஒரே வழி தான் இருக்குது, அது உனக்கு தெரியும்ல, உன்னோட வாழ்க்கையை நீ புதுசாக ஆரம்பிச்சுப்பேன்னு நினைக்கிற அப்படின்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போக, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போய் கொண்டுகிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் ஒரே ஒரு கோடு இருக்கும். அந்த அம்மா அந்த கோடையும் போடுவேன் அப்படின்ட்டு சபதம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கோடு கடைசியாக இருந்திருக்கும்ல, அவனை தான் படுக்க வச்சிருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கதறிக்கிட்டு இருக்கான். அதை எப்படி விட முடியும், என்னோட பர்பஸே இது தானன்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சாமிக்கெல்லாம் பலி கொடுப்பாங்களா அந்த மாதிரி சரியான வெறி பிடிச்சி நான் இப்போவே உன்னை கொல்றேன்ட்டு அவன் கண்ணை முன்னாடியே ஒரே சதக்குன்னு வெட்டிடுறாங்க. அவனும் செத்து போயிடுறான். அப்படியே தலையை துண்டாயிடுது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கிங்காக இருக்க. இப்போ ஏதோ ஒருத்தங்க ரெட் கலர் கோடோட ஃபுல்லாக வர மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன மேட்டர் தான், அவள் ஃப்ரெண்டு ஜூன் இருப்பா பார்த்தீங்களா, அவகிட்ட அந்த கண்ணாடி கிடச்சிருக்கு. கிடைச்சோன்னே அவளுக்கு கரெக்டாக ரெட் கலர் கோடெல்லாம் பெரிய தெரிய ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துரு அப்படிங்கிறா. அவள் முடியவே முடியாதுன்னு இருக்கா. இந்த மாதிரி செத்தா கூட இந்த எஸ்லைன்லாம் உனக்கு தெரியுமாமா, ஆனால் எனக்கும் இந்த எஸ்லைன் தெரியுதுன்னு என்ன பொறாமப்படுறியான்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அது எவ்வளோ டீச்சர்னு புரிஞ்சிடுது. இது எல்லாமே கண்டிப்பாக டீச்சர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இவ டவுட் பண்ணுற. அவ்வளோ பார்த்தீங்கன்னா டீச்சர் தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் அந்த டீச்சர் இருக்கா பார்த்தீங்களா, அவள் தான் அத்தனை எஸ்லைன் கோடுகளோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இதுலேயே தெரியுது இந்த எஸ்லைனுக்கெல்லாம் இவ தான் ஹெட்டு மாதிரி அப்படின்ட்டு. அங்கே எல்லா ப்ரொஜெக்டும் இவ்வளோ பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா. அவள் அப்படியே டக்குன்னு ஹீரோ பாப்பா பாருங்க, எல்லாரும் ஹீரோ பக்கம் திரும்பிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்போ எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோவை பார்த்துட்டே அவள் எதையோ ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் அது வேறு யாருமே இல்லை, ஹீரோவோட அப்பா இருக்காங்களா, அவங்க தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஓடி போகிறாரு அப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் அப்பா பார்த்தோன்னே பாசம் வந்துருச்சா, சியோ பாவம் இல்லை, அவளோட வாழ்க்கைக்கு இப்போ என்ன பதில், இந்தா நீயே கொன்று உன் கையாலேயே கொன்றுங்கிற மாதிரி கத்தியை கொடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவர் இதில் மயங்கிட்டார் போல். அப்படியே அந்த கத்தி வாங்கி அவங்க அப்பாவை அவரே கொல்லலான்ட்டு அந்த சியோ கூட இருந்தார்ல, அதை நினச்சி கோவம் வந்து ஓங்குறாரு. பட் இருந்தால் நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி அவளை குத்தலான்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா குத்த கூட முடியல அவனால். அவள் கரெக்டாக கத்தியை பிடிச்சி ஒரே தூக்கி வீச நம்ம ஹீரோவை வீசிடுறா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அவளை விட்டுறா அப்படின்ட்டு இருக்க. அவளே அவங்க அப்பாவை கொண்டுடுறா. நம்ம ஹீரோவோட அப்பா கண்ணு முன்னாடியே இவர் முன்னாடியே செத்து போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக கன் எடுத்து வச்சுட்டு விட்டுரு, தயவு செஞ்சு கத்தி கீழே போடு, இப்போ நீங்கள் போடலன்னா நான் ஷூட் பண்ணிவிடுவேன்னு. ஷூட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது. இப்போ இந்த உலகமே ஃபுல்லாக ரெட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வராதுல, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு உலகத்தை உருவாக்கிடலான்ட்டு அவள் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி மேலே நடிச்சிட்டு இருக்கா. இப்படி மட்டும் சியோக்கு நடக்கலனா நீ அவளுக்கு கண்டிருப்பியா என்ன, நான் உனக்காக சான்ஸ் கொடுத்தேன், அதனால தானே நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா சியோவை கண்டுக்கவே இல்லைன்னு பேசிட்டு இருக்க. அங்கே ஜூன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கா, கண்ணாடி போடுங்கிற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்ணாடி தூக்கி போட்டு உடச்சிட்றா. உடச்சுனே அவள் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கா, ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி. டக்குன்ட்டு அப்போ தான் அவளுக்கு சுயநினைவு வருது, நான் எங்கே இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க உன் மூஞ்சி அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பால, அதுலேருந்து பிளட்டு வரும் தெரியுமா. பிளட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒழுகாமல் நம்ம ஹீரோயினுக்கு மேலே போயிட்டு இருக்கு. என்னடா இது அதிசயமாக நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சு பார்க்குறா. அந்த இடம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கா. அங்கே அவள் ஹீரோயினை பிடிச்சி தூக்கிட்டு இருக்க. இவ கத்திக்கிட்டு இருக்கா, விட்டுரு அவரை விட்டுரு அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா உனக்கு பிறந்ததுலேருந்து ரெட் லைன்லாம் தெரியும்ல, அதுக்கான காரணமே இதுதான், இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் உனக்கு தெரிஞ்சதுன்னு இருக்க. ஹீரோயின் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ எழுந்திருக்கேன் தெரியுமா, இது எனக்கு தேவையில்லை, நான் எவ்வளவோ நினச்சிருக்கேன், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்களா இந்த மாதிரி ரெட் லைனை கண்டுபிடிக்கணும்ட்டு. பாத்தியா இந்த கண்ணாடியை நான் வச்சேன், இல்லை அவங்க ஆர்வத்தில் தானே எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், மக்களோட ஆர்வத்தை தான் நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன்ட்டு இவ ஏதோ சாதனை பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க ஆசைப்படுறத நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இருக்க. அங்கே
இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி யூஸ் பண்ணவங்க தான். அந்த கண்ணாடி கழட்டினோன்னே எல்லாம் பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாரும் நம்ம ஹீரோயினை ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்க அவள் கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வரா. பட் கரெக்டாக குத்துனது வேற யாரோ ஒன்று. யாருன்னு பார்த்தா அது வேற யாருமே இல்லை, ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க தான். கண்ணு முன்னாடி அப்படியே செத்து போகிற மாதிரி கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க ஒன்றும் இவ வரைஞ்சான்ட்டுலாம் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களும் ஆக்சுவலாக அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணாடியை பார்த்து தான் இவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு கோவம் இருக்கிறதுக்கோ அஃபேர் இருக்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அவர் கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணங்காட்டி இவங்க அம்மாவும் அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்களாயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றிருக்க அவங்க அம்மா என்னை மன்னிச்சிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன்ட்டு செத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் போய் என்னதான் பண்ணனா அப்படின்ட்டு அவள் கதறிக்கிட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினோட வயிற்றுலேயே குத்த அதே மாதிரியே மறுபடியும் ரத்தம் கீழே போகாமல் மேலே போயிட்டு இருக்கு. அப்படியே ஃபுல்லாமே மேலே போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு புரியல என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. கரெக்டாக இவளையும் அவள் மேலே தூக்கி விட நம்ம ஹீரோயினும் போக அவளோட பிளட்டு போகன்ட்டு ஒரு மாதிரி மேஜிக்கல் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே மேலே போனோடனே அவளோட பிளட்டு எல்லாமே மேலே போயிட்டு அந்த பிளட்டில் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே அவ்வளோ பெரிய எஸ்லைனாக மாறிக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இந்த மாயக்காரி டீச்சர் இருக்கா பார்த்தீங்களா அவள் வேற எதையோ கொண்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளோ நாள் ரெட் லைன்லாம் தெரிஞ்சதில்ல, அதெல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. இப்போவாச்சும் இதெல்லாம் முடிவுக்கு வருமானு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. அந்த ரெட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நீ நினச்ச மாதிரியே ஒரு நார்மலான உலகத்தில் வாழ போகிற. நீ பார்த்தது எல்லாமே மக்களும் பார்க்க போகிறாங்க. நீ ஒன்றும் இனிமேல் ஸ்பெஷலானவ இல்லைங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டே வினோதமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த உலகம் இருக்குல்ல அதில் ஃபுல்லாமே அந்த ரெட் லைட்ஸ் எல்லாம் வந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்கா. நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட, இப்போ எல்லாமே நடந்துருச்சு. இந்த நாளுக்காக தான் நீயும் ஆசைப்பட்ட நானும் ஆசைப்பட்டேன். இனி நான் ஆசைப்பட்ட மாதிரியே ரெட் லைன் பார்ப்பேன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நார்மலாக அடிச்சுட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குத்திடுறா. அங்கே அவள் செத்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன்லலாம் பின்னாடி ஒரு மியூசிக் போடுவாங்க பாருங்க கைஸ், ஒரு விதமான டெரராக இருக்கும். நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த மாடிக்கே வந்துக்கு நின்றுட்டு இருக்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இப்போ இவ தான் ரியலைஸ் பண்ணுறா இந்த மாதிரி ரெட் லைன்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி இருக்குல்ல அதுக்காக போயிட்டு இருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ல அந்த கண்ணாடியை வச்சு சூசைட் பண்ணிப்பாங்க. சரி வாங்க நம்ம சிஓ பார்க்க போகலான்ட்டு நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இவரை விழுகாமல் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. அந்த உலகத்தில் எல்லாமே அந்த ரெட் லைன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே மக்கள் எல்லாத்துக்கும் பரவிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு புரியல. அங்கே ஹீரோவோட தலையில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் கொத்து வாங்கி வச்சிருப்பாங்களே. அங்கே மக்கள் யாருக்குமே புரியல என்னடா இது திடீர்னு கோடுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் இதுக்கு இருக்க எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் அவள் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா. அப்படியே காலமாக போகுது. உலகமே பார்த்தீங்கன்னா எஸ் லைனாக மாறிக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே இதை விளையாட்டாக எடுத்திருக்காங்க. சரி எதுக்கு கோடுன்ட்டு யாருக்குமே இன்னும் கண்டுபிடிக்க தெரியல. அப்படியே எல்லா உலகமே நார்மல் ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் எல்லாத்த மாதிரியும் ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருக்கா. அப்போ சியோக்கு பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு கோடு போயிடுச்சு. ஆனால் ஹீரோ இந்த டைம் சியோவை விடலை. அப்படியே அவளை பிக்கப்லாம் பண்ணி அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சியோ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடு வச்சுட்டு என்னை கூப்பிட வராதிங்க, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்ட்டு நம்ம ஹீரோவை கழுவி ஊற்றிட்டு இருக்கா. எப்படியோ அவங்க 2 பேரோட பாட் நல்லபடியாக ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தனிமையில் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஏன்னா படிப்ஸ் தான் செத்து போயிட்டான்ல. இவ பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெமரி டே போல, அதனால சமாதியில் போய் பூ வைக்கலான்ட்டு போயிட்டு இருக்க. அங்கே ஆல்ரெடி யாரோ பூ வச்சிருக்காங்க. பரவாயில்லன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாள் வின்டர் சீசன், அதனால கோட்டு வச்சுட்டு அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்க. யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினை கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாராவதுன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணும். இப்போதான் வாய்ஸ் கேட்டுச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்க. அந்த டீச்சர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கன்ட்டு அது ஒன்று இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஆனாலும் செகண்ட் சீசன் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு கைஸ். சரி அப்படியே வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு நான் இதே மாதிரியே அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் சேர்த்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்கள் ஃபேவரட் கேரக்டர் யாரு இந்த ட்ராமால அப்படிங்கிறது அதையும் அப்டேட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.